வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் அரட்டியில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூகம் சார்ந்த பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம். வணக்கம் லியோ. வணக்கம் மாலதி. சமாதானம் சார். ஆக்சுவலாக ஒரு முக்கிய விஷயம் குறிப்பிடணும். நேற்று தினம் பாமக அந்த மாநாட்டை பற்றி பேசும்போது ஃபேக்சுவல் எரர். ஆக்சுவலாக அது தவறு முழுக்க முழுக்க என்னது தான். நீங்களே யோசிச்சிங்க, இது திலகமாமா எம்எல்ஏவா? நான் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்லிட்டேன். ஆக்சுவலாக என்னுடைய தவறு தான் அது. ஆக்சுவலாக நான் மரகதம் குமரவேல்னு ஒருத்தவங்க இருக்காங்க, பெண் எம்எல்ஏ, மதுராந்தகம். இல்லை, ஆக்சுவலாக அவங்க ஏடிஎம்கே. நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது என்னுடைய மேக் மிஸ்டேக்ஸ், தட் இஸ் ஃபைன். ஸோ யார் தான் அந்த எம்எல்ஏ, கடலில் தூக்கி போடுவேன்னு சொன்ன எம்எல்ஏ? இப்போ திருப்பி அவங்களுக்கு மாலதிக்கு விரிவாக பாமக பஞ்சாயத்தை கொஞ்சம் பேசணும். இன்றைக்கி ஜூனியர் விடன்லையும் கவர் ஸ்டோரியாக வச்சுருக்காங்க. ரொம்ப உச்சகட்ட மோதல் நடந்து கொண்டு இருக்கிறது. திரு ராமதாஸ் ஐயா அவர்கள் தன்னோட பேரனை இளைஞரணி செயலாளராக இருக்கிறார். இன்றைக்கி ஜூனியர் விகடனில் வந்திருக்கக்கூடிய கவர் ஸ்டோரியே இதுவாக தான் வந்திருக்கிறது. என்ன மாதிரியான பேச்சு நடந்திருக்கிறது என்றால், முகுந்தனுக்கு மேடையில் இடம் கொடுக்கக்கூடாது என்று திரு அன்புமணி அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார். ராமதாஸ் அவர்கள் மேடையில் இடம் கொடுக்கணும் என்று அவர் கூறியிருக்கிறார். கூறியதும் வேறு வழி இல்லாமல், சரி அன்புமணி ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறார் என்று சொன்னதும், சரி மேடையில் நாற்காலி அவருக்கு போட போவதில்லை, ஆனால் அன்புமணியை தலைவர் என்று யாரும் பேசக்கூடாதுன்னு மறு நிபந்தனை விதித்திருக்கிறார். 85 வயதுக்கிட்ட நெருங்கிட்டார் ஒரு பெரியவர். அவர் தனது மகன் இந்த கட்சியை சரிவர நடத்தவில்லை, கட்சியின் எதிர்காலத்தை பாழடித்து விடுவார் என்று அவர் உறுதியாக நம்புவதாக தெரிகிறது. எந்த கூட்டணிக்கு செல்வது என்பதில் தான் இவர்கள் இருவருக்கும் சிக்கல் இருக்கிறது. எப்போது இந்த பெரிய அளவுக்கான இந்த முரண், எப்போது அப்பப்போ சின்ன சின்ன தந்தை மகன்களும் சின்ன சின்ன உரசல்கள் வருவது என்பது இயல்பு. எப்போது பெரிய அளவுக்கு இந்த மோதல் ஏற்பட்டது என்றால், 2024 மக்களவை தேர்தலை ஒட்டி இந்த பிரிவு மோதல் இவர்களிடையே ஏற்பட்டது. ஏற்கனவே நம்ம ஷோலையும் அந்த சமயத்தில் நான் சொல்லியிருக்கிறேன். அதிமுக தலைவர்களோடு சீட்டு ஒதுக்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி பெரியவர் முடித்து விட்டார். 7 தொகுதிக்கு செலவு பார்த்துக்கிறோம். நாளை காலை 7 மணிக்கு தோட்டத்தில் அதிமுக மூத்த தலைவர்கள் திரு முனுசாமி, அண்ணன் சண்முக அண்ணன், திரு வேலுமணி, தங்கமணி ஆகியோர் சென்று ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவது என்று திட்டம். முதல் நாள் இரவு சபரீசனை தொடர்பு கொண்ட அன்புமணி பாஜக என்ற முடிவை எடுக்கிறார். அப்போ அவங்க தனியாக நின்னாங்க, உங்களுக்கு நினைவுக்கும். பாஜக என்ற முடிவை எடுக்கிறார். அன்று அதிமுக கூட்டணிக்கு சென்றிருந்தால் குறைந்தபட்சம் திருமதி சௌமியா அவர்கள் வெற்றி பெற்றார். இல்லை, குறைந்தபட்சம் அல்ல, வட தமிழகத்தில் அந்த கூட்டணியே ஒரு 10 தொகுதி கிட்ட 10 தொகுதியில் வெற்றி பெற்று கள்ளக்குறிச்சியிலாம் குமரகுரு அழகாக ஜெயிச்சிருப்பார். நாமக்கல், கள்ளக்குறிச்சி, அவர் விருதுநகர்லாம் பார்டரில் விட்டாங்க, ஜெயித்திருக்க கூடும். ஸோ அப்போது அந்த மகன் எடுத்த தவறான முடிவால் தான் இன்றைக்கி இருக்குது. ஸோ இப்போதும் சபரீசனோடு அன்புமணி தொடர்பில் இருக்கிறார் என்பது அவருக்கு பெரியவருக்கு தெரியும். அவரை செக்கு வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் முகுந்தனை எலிவேட் பண்ணுறாரு. முகுந்தனை எலிவேட் பண்ணுறதை இவரால் தாங்கிக்கவே முடியல. அவர் கட்சியிலே உறுப்பினர் இல்லை, அவருக்கு எப்படி இவ்வளோ பெரிய பதவி கொடுக்குறது என்றால் அது இவருக்கும் தானே பொருந்தும். இவர் மட்டும் என்ன கட்சிக்காக அந்த 80களில் போராட்டமாக நடத்தினார்? இவரும் இவருடைய ஐயா ராமதாஸ் அவர்களின் மகன் என்பதால் அவர் திணிக்கப்பட்டிருக்கிறார். ஸோ இந்த மாநாடு ஒரு சமாதான மாநாடாக இருக்கும் என்று எதிர்பார்த்து நடத்தப்பட்டது. ஆனால் இந்த மாநாடு மோதலை வெளிப்படையாக உலகிற்கு பறைசாற்றியிருக்கிறது என்றுதான் அரசியல் நோக்கர்கள் சொல்கிறார்கள். நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி, இந்த தேர்தலுக்கு முன்னாடி இந்த மாதிரி மாநாடு நடத்துவது ஒரு ஷோ ஆஃப் ஸ்ட்ரென்த்து. பார்த்தீங்கல்ல, நாங்கள் எவ்வளோ ஒரு செல்வாக்கான ஒரு சமூகமாக இருக்கிறோம், எங்களை புறந்தள்ளி விட்டு நீங்கள் தேர்தலை அணுக முடியாதுன்றதை வருஷம் எல்லா தேர்தல்களிலும் பாட்டாளி மக்கள் கட்சி செய்வது வழக்கம். அதுபோல் ஒரு ஷோ ஆஃப் ஸ்ட்ரென்த்தாக இந்த மாநாட்டை நடத்தணும்னு நினச்சும்போது இவர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த உரசல், மோதல், பிளவு என்பது வெட்ட வெளிச்சமாகிவிட்டது. ஸோ இந்த பிளவை பயன்படுத்தி வன்னியர் சமூகத்தின் வாக்குகளை நாம் எடுத்துக்கலாம் என்று 2 திராவிட கட்சிகளும் முயற்சி செய்யும், மற்ற கட்சிகளும் முயற்சி செய்யும். ஏன்னா பிளவு இன்றைக்கி வெட்ட வெளிச்சமாயிடுச்சு. இது போக இப்போது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் சரி, தொண்டர்களுக்கும் சரி, யார் சைடை எடுக்கிறதுன்ற குழப்பம் ஏற்படும். நேற்று நம்ம சொன்னோம், அந்த மாநாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் என்ற பேச்சையே, அந்த வார்த்தையே உச்சரிக்காமல் மாநாட்டை நடத்தி முடிச்சிட்டாங்க. ஸோ தொண்டர்களுக்கு ஒரு கைடன்ஸ் இல்லாமல் இருக்கும். பெரியவர் பின்னாடி போகிறதா, சின்னவர் பின்னாடி போகிறதா என்ற அந்த குழப்பம் அதிகரிக்கும். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி இந்த ஜூனியர் கவர் ஸ்டோரி வந்திருக்கிற கவர் ஸ்டோரியும் இது போல் அதோட நீட்சி தான்.
வரக்கூடிய காலகட்டங்களில் இன்னொன்று, இந்த மாதிரி உங்களுக்குள் ஒற்றுமை இல்லாமல் இவ்வளோ பெரிய பிளவு ஏற்படுகிறது என்றால் உங்களோட பார்கெனிங் பவரும் குறையும். நீங்கள் இப்போ சாலிடாக ஒரு 1 பிளாக்காக இருந்து நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவது என்பது வேறு. இந்த மாதிரி உங்ககிட்ட பிளவு இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா, திமுக பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம், ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி அப்பாக்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம், இன்னொரு சேனல் எடுத்துகிட்டு இருப்பாங்க. தொண்டர்களும் எம்எல்ஏ ஆஸ்பிரண்ட்ஸும் நம்ம யார் பக்கம் போனால் ஜெயிக்க முடியுன்ற கன்ஃபியூஷன் வரும். இறுதியில் என்ன ஆகும்னா, தொகுதியில் வேலை செய்ய மாட்டாங்க. கரெக்டாக? அண்ட் திரு ராமதாஸ் அவர்களுடைய உரை முழுக்க முழுக்க ஒரு கடும் கோபத்தின் வெளிப்பாடாகத்தான் இருந்தது என்று நீங்கள் பார்க்கலாம். நம்ம விவாதித்தது போலவே இதை ஒரு உற்சாகமாக இவ்வளோ பேர் தண்டிருக்கிறார்கள், நம்ம செல்வாக்கை காட்டணும் என்று பேசுவதற்கு பதிலாக, நீ ரியல் எஸ்டேட் பண்ணுற 4 செல்ஃபோன் வச்சுக்க, யாராக இருந்தாலும் தூக்கி கடலில் போட்டு விடுவேன் என்று இன்னொன்று கூடுதலாக வரக்கூடிய அதிர்ச்சிகரமான தகவல்கள். பெரிய ராமதாஸ் அவர்களுக்கு எதிராக பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர்களே சமூக வலைத்தளங்களில் கருத்துக்களை பதிவிடுகிறார்கள் என்ற செய்திகளும் வருகின்றன. இது எப்படி இந்த கட்சி ஹேண்டில் பண்ண போகுது, இந்த கிரைசிஸ்ன்றது பொறுத்து தான் பார்க்கணும். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 மாதமாகவே இந்த பஞ்சாயத்து நடந்துகிட்ருக்கு. அவர் திரு அமித்ஷா அவர்கள் சென்னை வருகை தருவதற்கு முதல் நாள் அன்புமணியை தலைவர் பதவி விட்டு நீக்கினார் என்பதை நம்ம பார்த்தோம். ஸோ இப்போது கொஞ்ச நாளில் இந்த மாநாட்டோட இது சரியாகும் என்று பார்த்தால், மாநாட்டில் தான் உச்சகட்டமாக இந்த பிளவு என்பது வெளிப்பட்டிருக்கிறது. ஸோ அடுத்தடுத்த நாட்களில் இது எப்படி அன்ஃபோல்ட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். சரிங்க சார். சார், நீங்கள் பேசும்போது சொன்னீங்க அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து சபரீஷனோட பேசிகிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஏற்கனவே வந்து பல நேர்காணலில் அரசியலாற்றிலே வந்து பேசியிருக்கோம். அதாவது அண்ணாமலை அவர்கள் வந்து திமுக ஃபண்ட் பண்ணுறாங்க. இப்போ உங்களுக்கு அந்த கணக்கு தெரியும். சபரீஷன், அண்ணாமலை, பாமக இவங்க எல்லாம் வந்து வேண்டுமென்றே அதிமுகவை புறந்தள்ளி விட்டு அதிமுகவோட தோல்வியை உறுதிப்படுத்த வேண்டும் என்று சபரீஷனை வேலை செஞ்சுக்கிறாரு, அண்ணாமலையும் வேலை செஞ்சுருக்காரு, அவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸும் வேலை செஞ்சுருக்காரு. ஸோ இது ஏன் சொல்கிறேன்னா எதுக்கு அவர் போனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வருது பாமகலேருந்து. அதில் பார்க்கும்போது அப்போ சபரீஷன் வந்து அண்ணாமலையும் பேசியிருப்பார், இந்த பாட்டாளி மக்கள்கிட்டையும் பேசியிருப்பார். அது என்னென்னா, அதிமுக வந்து ஐசோலேட் பண்ணணும், அவங்க கூட யாருமே கூட்டணி வைக்கக்கூடாது, அவங்கள தோல்வியை வந்து உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த சட்டமன்ற தேர்தல்லையும் வந்து இப்போ பாமக வந்து நீங்கள் சொல்கிறீங்கல்ல, சபரீஷன் கூட பேசிகிட்டு இருக்காரு அன்புமணி ராமதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. அப்படி சொல்லும்பொழுது ஒருவேளை திமுக கூட வந்து கூட்டணி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாமக சொல்கிறாங்கன்னு வச்சு வேறு யார் கூட வைப்பாங்க? அதிமுக கூடயும் வைக்கல, திமுக தனிமைப்படுத்தப்படுவார்கள். பாமக பாட்டாளி மக்கள் கட்சி தனிமைப்படுத்தப்படும். இப்போ விஜயோட இல்லை, இப்போ அவர் பாமக தனியாக நின்று அவங்களுக்கு என்ன பொலிட்டிக்கல் கெயின் அதில் அப்படின்னு கேட்கு. எந்த கெயினும் கிடையாது. எந்த பக்கம் செல்வது என்ற குழப்பம் அவர்களுக்கு இப்போது இருக்குது. இல்லை, விஜய் பக்கம் கூட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில விஜய் பக்கம் போனால் வாட் இஸ் த கெயின் ஃபார் தம்? இன்னொன்று, ஃபஸ்ட்டு விஜய் அவர்கள் வந்து இவர்களை சேர்த்துக்கொள்ள வேண்டும். இன்னொன்று, விஜய் அவர்கள் தனியாக நிற்பதா என்ற முடிவையே அவர் ஏறக்குறைய கைவிட்டு விட்டார். அதுதான் எதார்த்தம். அதை பற்றி பேச்சே இல்லை, கட்சியில வராது இனிமேல். எப்பவுமே தனியாக நிற்கிறது அவங்களோட முடிவே இல்லை சார். அதனால தான் எடுத்த உடனே கட்சி தொடங்கி கட்சியின் முதல் மாநாட்டிலேயே அதிகார பகிர்வு என்ற அறிவிப்பை திரு விஜய் அவர்கள் வெளியிட்டார். இப்போதும் திரு விஜய் அவர்களுக்கு தனியாக நிற்கும் எண்ணம் இல்லை. அண்டு தனியாக நின்றால் கரை சேர மாட்டோம் என்பது அவருக்கு தெள்ள தெளிவாக தெரியும். நிறைய ஏற்கனவே சொன்னது தான் மீண்டும் சொல்கிறேன், நிறைய சர்வேகளில் விஜய் வந்து 2ஆம் இடத்தில் வருகிறார் என்று சர்வேகள் தெரிவிக்கின்றன. ஆன்லைனில் நடத்தினாலும் சரி, ஆஃப்லைனில் நடத்தினாலும் சரி, விஜய் அவர்கள் 2ஆம் இடத்தில் வருகிறார் என்பதை நான் மறுக்கவில்லை. விஜய் 2வது இடத்தில் வரலாம். நான் சொன்னது போல் சர்வே எப்படி எடுப்போம்? நீ தான் லைவில் வேலை படிச்சிருக்கியப்பா, உனக்கு தெரியும்ல, சர்வே எப்படி எடுப்போம்? ரோட்டில் போயிட்டு ஒரு 10 செட் ஆஃப் கொஸ்டின்ஸு கொடுப்பீங்க. இன்றைக்கி நீங்கள் சர்வே எடுக்கும்போது நீங்கள் எந்த தொகுதியில் எடுக்கிறீங்களோ, விளாத்திக்குளம் தொகுதியில் நீங்கள் சர்வே எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, விளாத்திக்குளத்தின் விஜய் கட்சியின் வேட்பாளர் யார் என்று தெரிந்து சர்வே எடுப்பீர்களா? இல்லை. ஸோ நீங்கள் அடுத்த முதல்வராக யார் வர வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்றால் இயல்பாக யாருடைய பெயர் வரும்? விஜய். விஜய்க்கு முன்னாடி கூட விஜய் பேர் வரும் இல்லையா? இட்ஸ் ஆப்வியஸ். ஏன்னா ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர், அவர் லீடர்னு சொல்கிறத விட ஒரு ஸ்டாரு. அப்போ அந்த ஸ்டார் வரும்போது ஒரு மாற்று சக்தி, திமுகன்னு கேட்டு புளிச்சு போச்சுப்பா, புதுசாக யாராவது ஒருத்தர் வரட்டும் என்ற எண்ணத்தில் பெரும்பாலானோர் இருப்பார்கள். சினிமாவை துறந்து விட்டு அரசியலில் இறங்கி இருக்கிறார் என்று சொல்லும்போது யார் முதல்வராக வர வேண்டும் என்றால் விஜய் முதல்வராக வர வேண்டும் என்று வாக்களிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். ஆனால் விளாத்திக்குளம் தொகுதியில் அங்கே ஏற்கனவே நின்று அறிமுகமான, விளாத்திக்குளம் கூட வேணாம், ராயபுரம் என்று எடுத்துக்கொள்வோம். ராயபுரம் தொகுதியில் இன்றைக்கி போய் நீங்கள் சர்வே எடுத்தீங்கன்னா யார் முதல்வராக வர வேண்டும் என்று கேட்டீர்கள் என்றால் திரு விஜய் அவர்கள் முதல்வராக வர வேண்டும் என்று சொல்வார்கள். தேர்தல் அறிவிக்கை வந்த பிறகு இந்த தொகுதியின் எம்எல்ஏவாக யார் வர வேண்டும் என்று கேள்வி வரும். அப்போது ஜெயக்குமாரை இந்த தொகுதி மக்கள் தேர்ந்தெடுப்பார்களா, விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய முன்பின் அறிமுகம் இல்லாத நபரை தேர்ந்தெடுப்பார்களா என்ற கேள்வி இருக்கிறது. அப்போது மக்கள் கேண்டிடேட்டை பார்த்து தான் டிசைட் பண்ணுவாங்கன்ற பல இடங்களில் பல தேர்தல்களில் நம்ம பார்த்துருக்கோம். பல தேர்தல்களில் ஒரு பெரிய மாபெரும் அலை இருக்கிற சமயத்தில் கழுதை நின்னா கூட ஜெயிச்சிருவாங்க. அது வேறு.
ஆனால் பெரிய அளவு அலை எதுவும் இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வேட்பாளர் யார் என்பதை மக்கள் பரிசீலிப்பார்களா மாட்டார்களா? மற்றவர்கள் அது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் சார். 2006 சட்டமன்ற தேர்தலில் விஜயகாந்த் அவர்கள் வந்து முதலாக சட்டமன்றத்தில் வந்து களம் காண்கிறார். இப்போ விருத்தாச்சலம் தொகுதியில் வந்து நின்னார். விருத்தாச்சலம் தொகுதியில் வந்து பெரும்பாலும் வந்து வன்னிய சமூக மக்கள் மற்றும் பட்டியலின சமூக மக்கள் நிற்கிறாங்க. அந்த தொகுதி வந்து அப்போ வந்து காங்கிரஸுக்கு கொடுத்தாங்க 2006. அப்படி கொடுக்கும்போது விருத்தாச்சலம் தொகுதியில் வந்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றார் விஜயகாந்த் அவர்கள். ஆனால் சுற்றி இருக்கவங்க யாருமே வின் பண்ணல. ஓகேங்களா, ஒருத்தர் மட்டும் தான். அதுக்கு அடுத்த எலெக்ஷனில் ரிஷிவந்தியத்தில் நின்னார் அதிமுக கூட்டணியில். அப்பயும் வந்து கூட்டணியில் நின்னதால 27 பேர் வெற்றி 27 பேர் வெற்றி. 41 அந்த ரேஷியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக கூட நின்ன வேட்பாளர்கள் மிகப்பெரிய அந்த அதிமுக கட்சியின் சார்பாக நின்ற வேட்பாளர்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருப்பாங்க. இவர் வந்து 41 கொடுத்து 28 தான் வந்து வின் பண்ணிருப்பாங்க. அந்த ரேஷியோவை கம்மி உங்களுக்கு வந்து 41 கொடுத்து 28 வின் பண்ணுறதுக்கும் அதிமுகவில் எனக்கு தெரிஞ்சு மிக குறைந்த அளவில் தான் வந்து தோல்வியை தழுவினார்கள் அதிமுக. அந்த ரேஷியோ வந்து ரொம்ப கம்மி அதிமுகவுக்கு. அப்போ செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து அதுக்கு அடுத்தது வந்து நான் பத்திரிகையில் அந்த சமயத்தில் படித்தேன், நம்ம வந்து இதுக்கு தனியாகவே நின்றுக்கலாம். 41 தொகுதியை நம்ம வந்து தேமுதிக அப்போ தெரியாது இல்லை, அப்போ தெரியாது, இதுக்கு முன்னாடி தெரியாது இல்லை. அந்த பக்கம் உங்களுக்கு பாமக இருக்குது, விசிக இருக்குது, பெரிய கூட்டணியாக இருக்கிறது, காங்கிரஸ் இருக்கிறது. நம்மளுக்கு வந்து ஒரு கூட்டணி ஆள் வேணும் அப்படின்னு தான் விஜயகாந்த் அவர்களை கூட்டு வந்தாங்க. அதன் பிறகு வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து வருத்தப்பட்டதா சொன்னாங்க. இருக்கும் ரிசல்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தேவையில்லையேன்ட்டு. ஆனால் இது நம்ம இந்த முடிவுக்கு டப்புன்னு வர முடியாது. உங்களுக்கு அதிமுக வேட்பாளர்கள் பெருமளவில் வெற்றி பெற்றார்கள். கூட்டணி கட்சிக்கு கொடுத்த இடங்களில் அவர்கள் சில இடங்களில் வெற்றி பெறவில்லை என்றதை வச்சு நாம் அந்த கூட்டணி இந்த அதிமுகவுக்கு பலம் சேர்க்கவில்லை என்ற முடிவுக்கு வரக்கூடாது. அதிமுக வேட்பாளர்கள் வெற்றி பெற்ற இடங்களிலும் தேமுதிகவின் வாக்குகள் இருந்திருக்கும் அல்லவா? இருந்திருக்கும். ஸோ அந்த கூட்டணின்றது ஒரு யுஃபோரியாவை கிரியேட் பண்ணல, இது வலுவான கூட்டணின்ட்டு. அப்போ அதிமுக வேட்பாளர்கள் நிற்கும் தொகுதியில் தேமுதிக தொண்டனும் சேர்த்து வாக்களிச்சிருப்பான்ல. ஸோ அதனால கூட்டணி பலன் தரல என்ற முடிவுக்கு நம்ம வர முடியாது. சொல்லியிருக்கலாம் செல்வி ஜெயலலிதா. இல்லை, நான் அது அவங்க எப்படி சொல்லிருப்பாங்க நினைக்கிறேன்னா, எப்பொழுதுமே வந்து ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஓட்டு வந்து அவங்க நெகட்டிவாக போகும். இப்போ 2001 வந்து 2001 தான் எலெக்ஷன் நினைக்கிறேன். அப்போ வந்து அந்த எலெக்ஷனில் 2006 நின்னார். அந்த ஆன்டி இன்கம்பன்சிலாம் எப்படி போச்சுன்னா திமுகவுக்கு சார்பாக போயிடுச்சு, திமுக வெற்றி பெற்றது. ஓகேங்களா, அந்த மாதிரி தான் 2011 இன்னொன்று 2006 திமுக மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக அமைந்தது. அண்டு விஜயகாந்த்ன்ற ஃபேக்டரு அதிமுக வெற்றி வாய்ப்பையும் பாதித்தது, திமுகவின் வெற்றி வாய்ப்பையும் பாதித்தது. இதன் காரணமாகத்தான் 2011 கூட்டணி இல்லாததால் ஒருவேளை நாம் தோற்றுவிட போகிறோமோ என்பதற்காக தான் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அந்த கூட்டணிக்கு விஜயகாந்த் அவர்களோடு சம்மதித்தான்றதை நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். ஸோ இன்றைக்கி இந்த சர்வேல இப்படி இவங்க பெரிய நம்பர்ஸில் வர்றதெல்லாம் உங்களுக்கு தோன்றலாம். ஆனால் தேர்தல் என்று வரும்போது இந்த தொகுதி என்று எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், எழும்பூர் தொகுதி என்று எடுத்துக்கொண்டால் யார் வேட்பாளர்னு மக்கள் பார்ப்பார்களா மாட்டார்களா? விஜய் நிற்கிற தொகுதியில் விஜய் 100% ஜெயிக்கிறார், சந்தேகமான. இப்போ எக்மோரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜான் பாண்டியன் அவர்கள் நின்னார் அதிமுக சார்பாக. அங்கே வந்து நம்ம பரந்தாமன் நின்னார் திமுக. 2 பேருமே அறிமுகமானவர்கள். ஏற்கனவே ஒருத்தர் வந்து வெற்றி பெற்றிருக்கார், இன்னொருத்தர் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கார். அப்படி இருக்கும்போது புதுசாக வந்து ஒரு கேண்டிடேட் டிவிகே சார்பாக வராங்கன்னா, பட் பரிச்சயமான ஒரு வேட்பாளர் இருப்பார், அவர் காசு செலவு பண்ணுவார், அவங்களுக்கு வந்து அந்த பூத் ஏஜென்ட் இருப்பார், பூத் கமிட்டி இருக்கும், நீங்கள் உள்ளே போனால் நம்மளுக்கு போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பட் ஆனால் விஜய்க்கு வந்து இப்போ தான் பூத் கமிட்டி மாநாட்டே நடக்குது. அது இன்னொன்று, நேற்று ஒரு சிங்கி ராமச்சந்திரனை நேர்காணல் எடுக்க போயிருக்கும்போது அவரும் வந்து சார் மதியம் வாங்க பூத் வேலை இருக்குது அப்படின்ட்டு சொன்னார். யாரை கேட்டாலும் அதிமுக வேட்பாளர்கள், நீங்கள் யாரை அதிமுக லீடர்ஸை கேட்டிங்கனாலும் பூத்து பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். சென்னையில் இருப்பவரை வந்து திருநெல்வேலியில் போய் பூத்தை செக் பண்ணுன்னு இன்சார்ஜாக போட்டிருக்காங்க. அதாவது பூத் ஒர்க்லாம் பண்ணி முடிச்சிடணும், அவங்க ஒழுங்காக வேலை செய்கிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு சென்னையில் இருக்கக்கூடிய தலைவர் அங்கேயே சென்று அமர்ந்து ஒவ்வொரு 3 மாதங்களாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அதிமுக பூத்து வேலையில் தான் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த பூத்தை செக் பண்ணுறது, எத்தனை ஓட்டர்ஸை பார்த்த நீ, இந்த கிராஸ் செக் பண்ணுறது, வேலை செய்கிறவனா அதில் இருக்கிறானா இல்லை சும்மா பேரை கொடுத்துருக்காங்களா, இந்த வேலையை ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணுறாரு. ரேண்டமாக சில டிஸ்ட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டு எடப்பாடியை ஃபோன் பண்ணுறாரு, தம்பி இந்த பூத் பேர் லிஸ்ட்டுலாம் பேர் சொல்லு, அந்த நம்பரை கொடுன்ட்டு இவரே அழைச்சி என்னப்பா எத்தனை ஓட்டர்ஸை பார்த்த, இந்த வேலைகள் அங்கேயே நடந்து கொண்டு இருக்கிறது. ஸோ இந்த பூத் ஒர்க்கோட எலெக்ஷனில் பூத் ஒர்க்கோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றதை திரு பழனிசாமி அவர்கள் ரொம்ப கீனாக புரிந்திருக்கிறார். பிஜேபி மற்றும் ஆர்எஸ்எஸ் துணையோடு பிஜேபி வடமாநிலங்களில் மீண்டும் மீண்டும் பெரும் வெற்றிகள் அத்தனையின் பின்னணியிலும் ஆர்எஸ்எஸ் மற்றும் அதன் துணை அமைப்புகளின் பூத் ஒர்க்கு இருக்குது. அவங்கள ஏன் வெல்லவே முடியலன்னா, காங்கிரஸ் எலெக்ஷனுக்கு 6 மாதம் முன்னாடி தான் வேலையை ஆரம்பிப்பாங்க. என்னப்பா கமிட்டி போடுங்க வாங்கன்னு ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு 24 மணி நேரமும் தேர்தல், 365 நாட்களும் தேர்தல்.
இங்கே ஒரு கேட்டட் கம்யூனிட்டி அப்பார்ட்மெண்ட் இருக்குது, ஒரு 200 வீடு இருக்குதுன்னு வச்சுங்க. அந்த 200 வீட்டுக்கு ஒரு 2 பேரை இன்சார்ஜாக போட்டுருவாங்க. அந்த கம்யூனிட்டியில் ரேஷன் கார்டு வாங்கணும், கரண்ட் பில்லு கட்டணும், ஒரு அரசு திட்டங்களை வாங்கணும்னா இது எல்லா வேலையும் அந்த பூத் ஏஜெண்ட்டாக இருப்பவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பார்கள். அந்த மக்களுக்கும் என்ன தோணுன்னா, சரி இவனுக்கு போட்டோன்னா நாளைக்கு எது இருந்தாலும் ஃபோன் பண்ணி கூப்பிட்டா ஓடியாருவான் என்ற அடிப்படையில் காங்கிரஸால் அவர்களை வீழ்த்தவே முடியவில்லை. குஜராத்தில் மீண்டும் மீண்டும் அவர்கள் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார்கள் என்றால் வெறும் மதவாதம் காரணம் என்றெல்லாம் சொல்லிவிட முடியாது. கனெக்ட் இருக்குது. வேறஸ் இஃப் யூ டேக் தி கேஸ் ஆஃப் மிஸ்டர் விஜய்ஸ் பார்ட்டி, இந்த மாதிரி நான் சொன்னது போல் 1 to 1 இருக்கணும். ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் 2 பேரும் பூத் ஏஜென்ட்ஸு, ஒரு தொகுதியில் ஒரு பூத்துக்கு நீங்கள் 2 பேரும் ஏஜென்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு எத்தனை ஓட்டர்ஸை பார்த்துன்ட்டு வாரம் ரிவ்யூ பண்ணணும். லியோட்ட கேட்பேன், நான் தான் பூத் இன்சார்ஜ்னா கேட்பேன், தம்பி உன் தொகுதியில் எத்தனை எனக்கு வந்து இன்சார்ஜ் 60 வீடு என்று சொல்லுவார். எத்தனை பேர் போய் பார்த்தேன் சார், அதில் 60 வீட்டில் 20 பேர் பக்கம் திமுகறீங்க, நம்ம வேஸ்ட்டு, நான் போய் டைமை ஸ்பெண்ட் பண்ணுறது. மீதி 40 பேரில் நம்ம பக்கம் இழுக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. நான் தொடர்ந்து அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். எப்பப்போலாம் வாய்ப்பு கிடைக்குதோ போய் பார்த்துட்டு, நான் பெரியம்மா பார்த்து சொல்லுங்கன்ட்டு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு பர்சனலாக 1 to 1 ரேப்போ இருக்குது. என்ன சொல்கிறாங்க என்று கேட்டவுடனே இந்த வாக்குறுதியெலாம் நிறைவேற்றலன்ட்டு கொஞ்சம் அதிருப்தி இருக்குது. அப்போ அதை இன்னும் கொஞ்சம் பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணு என்று சொல்லணும். இதுதான் பூத்தோட ஏஜென்ட்ஸோட வேலை. இதுக்கு ட்ரெயின் ஆகணும். விஜய் கட்சியில் விஜய் பின்பற்றுபவர்கள், விஜயின் ரசிகர்கள், விஜய் கட்சியின் பெரும்பாலான தொண்டர்களை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் பெரிய அளவில் அனுபவம் இல்லாத இளைஞர்கள் என்பது நமக்கு தெரியும். அவங்கக்கிட்ட வந்து இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போடுன்னா 1000 ரீல்ஸ் போடுவாங்க. இந்த பூத் ஒர்க்கு அவங்களுக்கு தெரியாது. தே ஷுட் பி ப்ராப்பர்லி ட்ரெயின்டு. கட்சி தொடங்கி 52 வருஷம் ஆச்சு. 32 வருஷம் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி இன்னும் பூத்து போடல. ஒரு அதிமுக தலைவர்கிட்ட பேசும்போது சொல்கிறாரு, பூத் மீட்டிங் வைப்பேன் சார், நான் 10 பேர் இருக்க வேண்டிய ஒரு பூத் கமிட்டியில் 2 பேர் ஆப்சென்ட்னா கூட்டத்தை நடத்திடுவேன். 10 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 5 பேர் ஆப்சென்ட்னா அந்த மொத்த கமிட்டியும் கழிச்சிட்டு புதுசாக போடுவேன். இது மாதிரி நான் 5 பூத்தில் நேற்று கூட அந்த பூத்து முகவர்களை நான் மாற்றிவிட்டு வந்தேன்னு சொல்கிறாரு. ஸோ திஸ் பூத் ஏஜென்ட்ஸ் பிளே எ வைட்டல் ரோல். தமிழகம் முழுக்க திமுகவும் சரி அதிமுகவும் சரி தங்களது தலைவர்களை இந்த பூத் ஒர்க்குக்காக மொத்த பேரை இறக்கி விட்டுட்டாங்க. எல்லாரும் 2 கட்சியும் பூத் ஏஜென்ட்டுகள் வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது போல் இந்த பூத் முகவர்களை, பூத் வேலைன்னா என்ன, பூத் ஏஜென்ட்ஸோட ரோல் என்ன, அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பயிற்றுவிப்பதற்கு தாவேகாவில் யார் இருக்கிறார்? அன்றைக்கி இந்த பூத் ஏஜென்ட் மாநாடு கோவையில் 2 நாட்கள் 2-3 மாவட்டத்துக்கு சேர்த்து வச்சாங்க. இல்லை கோவை, ஆமாம், பக்கத்து மாவட்டத்தில் சேர்த்து வச்சாங்க. ஒரு 5 மாவட்டங்களாக பிரித்து கோவையும் ஓட்டர்ஸ் லிஸ்ட்டு, கடந்த ஓட்டர்ஸோட ரிசல்ட்ஸு அண்ட் இந்த தொகுதி வாரியாக பூத் வாரியாக அந்த வாக்காளர்களோட பட்டியல், இது எல்லாத்தையும் சாஃப்ட் காப்பி போட்டு பென்ட்ரைவில் கொடுத்துட்டாங்க. கரெக்டாக என்ன செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு கையேடு போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பசங்க படிச்சுட்டு இந்த பூத் ஒர்க்கை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் நம்புறீங்களா? இதுக்கு ப்ராப்பர் ட்ரைனிங் இருக்கணும். ஓகேவா? 32 வருஷம் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி அதிமுக வாரம் பூத் மீட்டிங் நடத்திட்டு இருக்கு. கோவையில் இருக்கிறவங்க சென்னையில் வந்து வேலை செஞ்சுருக்கீங்க. நம்ம அன்றைக்கி பார்த்தோம்ல, கள்ளக்குறிச்சியில் இருக்கிறவர் சென்னைக்கு வந்து பூத் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரா இல்லையா? முன்னாள் எம்பி. அவருக்கு ஆக்சுவலாக அது எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்களேன் சார். சென்னையில் இருக்கவங்களே ஒருத்தவங்களை பொறுப்பாளராக போடலாம், வேலை செய்யணும். அது ஆவாதங்களாக போடுவார். அவர் சிங்கைக்கும் அங்கே திருநெல்வேலிக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? போனோம் சொல்லியிருந்தார்ல இன்டர்வியூவில், போனோம். அப்போ அவருக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்கலாம் இல்லை, தம்பி இது பாரு 10 பேர் பேரை கொடுத்துருங்க, 10 பேர் எங்கே தெரிஞ்சவங்களாம் தானே, அண்ணே வரலண்ணே வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை என்னன்னு சொல்லுவான்றதுக்காக மாற்றி போடுறாங்க. ஸோ இது இவ்வளவு க்ளோஸாக ஸ்க்ரூட்டினி பண்ண வேண்டிய ஒரு ஒர்க்கு. ஒரு பெரிய கல்லூரியின் அரங்கத்தை வாடகைக்கு எடுத்து அதில் எல்லாரும் படிச்சுக்குங்க அப்படின்னு சொன்னால் இந்த பசங்களுக்கு அனுபவம் இருக்கா? அதுதான் சார், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, தன்னுடைய வலிமையை காட்டுறதுக்கு, டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு தான் இந்த பூத் ஏஜென்ட் மீட்டிங்கை ஒரு கருவியாக பயன்படுத்திக்கிறாரு. ஸோ அதே வந்து பார்த்திங்கன்னா பாமகவோடைய மீட்டிங்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த்தை காட்டுறது தான். ஆனால் அந்த மீட்டிங்லேயே அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் தனியாக நிற்கும் போது 4 எம்எல்ஏ ஜெயித்தோம், பட் வந்து நம்ம கூட்டணி நிற்கும் போது 5 பேர் தான், இது அசிங்கமா இல்லையா கேட்டார். ஸோ நானே கூட எனக்கு டவுட் ஆச்சு, இன்னும் இவ்வளோ பெரிய கூட்டம் வருது, அது ஓட்டா மாற மாட்டேங்குது. கூட்டம் எளிது, கூட்டம் என்பது எளிது, கூட்டுறது இல்லை, அதுதான் புரியல சார். ஓட்டுன்றது தான் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எளிது. போய் இப்படி போட்டு வந்துடுறது. கூட்டம் வந்து வீட்டிலேருந்து கிளம்பி வரணும். நீங்கள் வந்து இல்லை கூட்டன்றது அவங்க வந்து பணம் கொடுத்து ஏற்பாடு பண்ணுறது. அவங்க வந்து வண்டி ஏற்பாடு பண்ணுவாங்க, சாப்பாடு ஏற்பாடு பண்ணுவாங்க. கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் லியோ அடுத்த மாதம் ஜூன் 10ஆம் தேதி மாநாடு. இன்றைக்கே லியோ வந்து 5 வண்டியை புக் பண்ணுவார். கரெக்டாப்பா? கரெக்ட். 5 வண்டியை புக் பண்ணுவார். இவருக்கு கீழ் பணியாற்றக்கூடிய அது பாரு, நீ எத்தனை பேரை கூப்பிட்டு வருவேன்? அண்ணே நான் ஒரு 15 பேரை கூப்பிட்டு வரேன். சரி, வர்றவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தந்துடுறேன், பசங்களாக இருந்தாலும் தண்ணி கிண்ணி வாங்கி தந்துடுறேன். இதானேப்பா?
இது லியோவோட பொறுப்பு. லியோ வந்து நீ எத்தனை பேரப்பா கூட்டு வருவேன்னு கேட்டானா, லியோ வந்து அதிக பேரை கூட்டு வந்தார்னா தான் கட்சியில் நமக்கு மரியாதை. ஸோ லியோ என்ன பண்ணுவார், அண்ணே 200 பேரை 2 பஸ்ஸு சொல்லியிருக்கேன், 4 பஸ்ஸு சொல்லியிருக்கேன், 200 பேரை நான் கூட்டு வந்துடுறேன் மாநாட்டுக்கு. நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர், நீங்கள் உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு வாங்கணும். இப்போ லியோ 200 பேரை கூட்டு வந்தோன்னா நம்ம ஒரு 300 பேரை கூட்டு வரணும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, காசை போட்டு செலவு பண்ணி அப்போ எல்லாம் வந்துருங்கப்பா, வர 10ஆம் தேதிப்பா 9 நைட்டு இந்த இடத்துல அசம்பிள் ஆகணும். இது ஈஸி. பக்கத்து ஊர்லேருந்து திருநெல்வேலியிலேருந்துலாம் நீங்கள் கூட்டு வரலாம். ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னும் போது ஸோ மேடையில் இருக்க தலைவர்கள் வந்து எவ்வளோ ஆக்ரோஷமாக அவங்க வழி நடத்துகிற மாதிரி பேசி இருக்கணும். ஸோ நான்லாம் நினச்சேன் உண்மையாகவே சாலிட்டாரிட்டியை காட்டுறதுக்கு தான் இவ்வளோ கூட்டம் வந்து திரண்டுருக்குன்னு சொல்லிட்டு. பட் எப்படியா ஒருத்தவங்க திரட்டி இருக்கீங்க அப்படின்னும் போது அப்படி ஒரு வீர ஆவேசமாக பேசாமல் அவங்க கதை சோக கதையெல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இப்போதான் எனக்கு இது புரியுது. வலுவான கட்சிமா அது. இன்னொன்று, அந்த மேடையில் இருக்கக்கூடிய அந்த தலைவர்களுக்கும் தெரியும் இது வாக்குகளாக மாறாது என்பது. அதாவது ஒரு கூட்டத்துக்கு வரவங்க வந்து பாமக கட்சி சார்ந்தவங்க தான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, அதிமுகவுக்கும் அப்படிதான், திமுகவுக்கும் அப்படிதான். ஒரு டூருமா ஜாலியாக போயிட்டு வரலாமா? வீட்டில் இருக்க 500 காசு கொடுக்குறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க. என்ன வேணும் உங்களுக்கு, என்ன கஷ்டம்? வீட்டு வாசம் வண்டி வந்து நிற்கிது, ஏறுறீங்க, ஜாலியாக டூரு போய் இறங்குறீங்க. அங்கே என்ன போய்ட்டு ஊன்னு கற்றுணும், வேறு ஏதாவது வேலை இருக்கா? திருப்பி கொண்டு வந்து உங்கள் ஊர் வாசலே இறக்கி விட்றாங்க. இது எளிது. ஸோ பூத் ஏஜென்ட் விஷயத்துக்கு திரும்ப வந்தோம்னாங்க சார், அந்த ஓட்டு போட்டுட்ருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல உட்காந்து அந்த ஓட்டு போடுறவங்களோட விரல் எங்கே போகுதுன்ற வரைக்கும் அவங்க செக் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோ குரூஷியல் அப்படின்னு ரொம்ப குரூஷியல். அதுக்கு முன்னாடி கன்வின்ஸ் பண்ணணும். இங்கே பாருமா, இன்னொரு விஷயம் சொல்கிறேன், முக்கியமான விஷயம். வேட்பாளர் 20 நாள் வருமாப்பா, 20 நாள் 25 நாள் கிடைக்குமா பிரச்சாரத்துக்கு? தொகுதியில் எல்லா வாக்காளர்களையும் பார்த்துட முடியுமா 25 நாளில்? சொல்லுங்கள், முடியுமா? நீங்கள் சோழிங்கநல்லூர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 7.5 லட்சம் ஓட்டு. தமிழ்நாட்டில் பெரிய தொகுதி சோழிங்கநல்லூர். 7.5 லட்சம் ஓட்டு. அதில் அந்த 7.5 லட்சத்தில் ஒரு 3 லட்சம் ஓட்டு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும். கரெக்டாக? ஞானம் ஓட்டு போட வரமாட்டாங்க. எத்தனை மாடிமா ஏறுவீங்க? இன்றைக்கி எலெக்ஷன் கேம்பெயின்னு கமெண்ட்ஸ் ஆச்சுன்னா அதிகபட்சம் ஒரு அப்பார்ட்மெண்ட்டு போய் நின்று வாசலில் கத்துவீங்க. கரெக்டாக? 100 வீடு இருக்கும் ஒரு பிளாக்கில். எத்தனை வீட்டுக்கு போவீங்க? மண்டை புழக்கம் வெயில், எத்தனை இடத்துக்கு போக முடியும்? இன்னொன்று, வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்க நாம தான் வாக்காளர்னு வச்சுங்க, ஓட்டு கேட்க கூட வரல, இவருக்கு போடணுமா நினைப்போமா மாட்டோமா? அவர் பரவாயில்ல, அட்லீஸ்ட் வீட்டு வாசல் வந்து நோட்டீஸ் ஆகுது கொடுத்தாரு. இவர் என்ன வரவே இல்லை, பக்கத்து தெருவுக்கு போயிட்டு இங்கே வராமையே போயிட்டாருப்பா, சொல்லி கேள்விப்பட்டிருக்காத. அப்போ இதை கன்வெர்ட் பண்ணுற வேலை பூத் ஏஜென்ட்ஸ் சார். அந்த போய் சந்திக்கிறாங்கல்ல, அதுலேயே நிறைய பாலிடிக்ஸ் நடக்கும். அவங்க வரும்போது கூட்டம் கூடணும், மோளம் அடிக்கணும், அவங்களுக்கு பூ தூவணும், ஆரத்தி எடுக்கணும், இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணணும். ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒவ்வொரு ஊருக்கும். நீங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி கூட்டம் கூடல, ஆரத்தி எடுக்கல, பூலாம், உங்களுக்கு இந்த ஏரியாவில் ஆதரவு இல்லை போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படும். ஸோ பூத் ஏஜென்ட்ஸ் பிளே எ வெரி க்ரூஷியல் ரோல். ப்ளஸ் வந்து பூத் ஏஜென்ட் அப்படின்றவங்க தாத்தா காலத்து பூத் ஏஜென்ட், அந்த மாதிரி வாரிசா பூத் ஏஜென்ட் பெருமைமா. ஒரு கட்சியில் வந்து பூத் ஏஜென்ட்டாக இருக்கிறது பெருமை. எவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு நான் சொல்கிறேன். இருக்கும். ஏடிஎம்கே டிஎம்கேல 2 கட்சியும் கரகண்டவங்கம்மா, கரகண்டவங்க. இதான் வேலை அவங்களுக்கு. இப்போ இந்த தெரு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இந்த தெருவிலேயே குடியிருக்கக்கூடிய ஒருவராக பார்த்து பூத் ஏஜென்ட்டாக போடுவாங்க. அவருக்கு இந்த தெரியும், அந்த தெருவில் சார் அது 8வது வீட்டில் இருக்கவங்க ஃபாரினில் இருக்காங்க சார், வரமாட்டாங்க. 5வது வீட்டில் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுச்சு, 2 ஓட்டு தான் அந்த வீட்டில். 2 பொண்ணுங்க இருந்துச்சு, 2 பொண்ணுங்க கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரு பொண்ணு திருச்சியில் இருக்குது, ஒரு பொண்ணு இங்கே இருக்குது. ஓட்டு இல்லை, ஒரு ஓட்டு தான். ஒரு பாட்டிமா இருக்குது, அது 1000 உதவித்தவங்க வாங்குது, அது நமக்கு போடாது. ஸோ இதுதான் பூத் ஏஜென்ட்டோட வேலை. இப்போ நீங்கள் பூத் ஏஜென்ட்டை நீங்கள் அன்றைக்கி செலக்ட் பண்ணி மாநாடெலாம் நடத்திட்டீங்க, அதுக்கு QR கோட்லாம் போட்டு செலக்ட் பண்ணிட்டு வந்துட்டீங்க. அவர்கள் எப்படி போய் அணுகுவார்கள்? எளிது கிடையாது. இங்கே சினிமாவில் ரொம்ப எளிது, 10 டூப்பு குதிப்பான் உங்களுக்கு பதிலாக, ஸ்க்ரீனில் நீங்கள் குதிக்கிற மாதிரியே காமிச்சிட்டு முடிச்சிடலாம். இது அவ்வளவு எளிது கிடையாது. அவர் விஜய் யோசித்து கொண்டிருக்கிறார். யோசித்து அவருக்கு என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்பது தெரியாது, வந்து தான் தீரணும். அந்த ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன், பாசிச பாஜக பற்றி வாய் ஏதோ திறந்தாரப்பா ரீசெண்டாக? இல்லை சார், திறக்க மாட்டார். அதிமுக பற்றி எதுவும் திறந்தார்? அல்டிமேட்டாக இங்கே தான் வந்தாகணும். சரி, இன்னொன்று, யானை சின்னத்தில் தனியாக நின்று 4 எம்எல்ஏ ஜெயிச்சோன்னு சொன்னாங்களே, இன்றைக்கி வரைக்கும் போராடுது அந்த கட்சி. ராமதாஸ் 80களில் இந்த மிகப்பெரிய வன்னியர் போராட்டம், இடஒதுக்கீடு போராட்டங்களை எல்லாம் நடத்தி முடித்து அந்த சமயத்தில் தான் 80களின் இறுதியில் தான் அந்த 4 எம்எல்ஏ யானை சின்னத்தில் நின்று ஜெயிக்கிறார்கள். இன்றைக்கி எத்தனை தேர்தலை சந்தித்து இருக்கிறார்கள், இன்னும் போராடுறீங்களா? சரி, அப்படி போராடியுமே வந்து அந்த ஓட்டை தான் மெயின்டைன் பண்ண முடியுது, வளர முடியல. 5% ஸ்டாண்டர்டு. இப்போ நீங்கள் அன்டெஸ்டடு உட்காந்து தெருவில் போய்ட்டு ஒரு 10 சர்வேவை எடுத்துக்கிட்டு 105 108 போட்டுக்கிட்டு இருக்காங்க சீட்டு. பார்த்தியா?
சார் எனக்கு சார் இன்னொரு விஷயம் சார், இதே பாமக இருக்குல்ல, விஜயகாந்த் அவர்கள் வந்து அரசியலுக்கு வரும்போது அவரோட வருகை வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தான் மிகப்பெரிய அளவில் பாதித்தது. எஸ். அப்போ வந்து விடுதலை சிறுத்தைகள் கூட வந்து பெரிய அளவில் வந்து வளரல. அப்போ வளரும் கட்சியாக இருந்தது. இப்போ விஜய் வந்தார்ல, இதுவுமே உங்களை அஃபெக்ட் ஆகும். ஆமாம், அதையும் கணக்கில் எடுத்துலாம். அதையும் வந்து திமுகவும் அதிமுகவும் பார்ப்பாங்க. ஏன்னா அதுவும் வட தமிழகத்துல தான் பெரும்பாலான ஓட்டுகள் வந்து விஜய்க்கு போகுதுன்னா, பட் அது வந்து விசிகவும் அஃபெக்ட் பண்ணும், பாமகவும் அஃபெக்ட் பண்ணும். அது மட்டும் அல்லாமல் இன்னும் பிரச்சாரமே தொடங்கலை. ஓகே, சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு, ஊழல் ஆகிய 3 பிளாங்கில் தான் இந்த தமிழக தேர்தல் சந்திக்க போகிறோம் என்று திரு அமித்ஷா அவர்கள் சொன்னார்ன்றதை நம்ம பார்த்தோம். இவர்கள் இன்னும் பிரச்சாரத்தை தொடங்கலைன்றதை நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து திமுக டார்கெட் பண்ணி வலுவான ஒரு பிரச்சாரத்தை பாஜக மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்டவிழ்த்து விட்டால் திமுகவை அகற்றியே தீர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு வாக்காளன் யாருக்கு திமுகவை அகற்றும் செல்வாக்கு இருக்கிறது என்று தான் பார்ப்பான். அப்போ இந்த வேட்பாளர் வில் பிளே ஏ க்ரூஷியல் ரோல். புரியுதா? நீங்களே ஒரு ஓட்டராக ஒரு இடத்துல இருக்கிறீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு என்ன தோணுன்னா திமுக வீட்டுக்கு அனுப்பணும். லியோன்னு ஒரு புது தம்பி நிற்கிறாரு விஜய் கட்சி சார்பா. விஜய் இங்கே நின்னார்னா போடுவேன், இந்த தம்பியை பார்த்ததே இல்லை, எப்போ பாரு இன்ஸ்டாவில் ரீல் போட்டுவிட்டு சுற்றுற பொறுப்பில் அந்த தம்பியாக இருக்குது நினைப்பீங்களா மாட்டிங்களா? அதற்கு பதிலாக அதிமுகவை சேர்ந்தவர் ஒருவர் நிற்கிறாருன்னா அதுதான் இருந்தாலும் இப்போ கட்சி அவங்க தான் ஆட்சி அமைக்க போகிறோம். இந்த யுஃபோரியா ஃபீலிங் வருமா வராதா? விஜய் அடுத்த தேர்தலில் சான்ஸ் கொடுப்போம். ஏன்னா நான் இன்னும் 8 மாதம் இருக்குது, பிரச்சாரமே தொடங்கலை. இன்னொன்று அவர் வந்து ஒரு இந்த கல்லூரிகளில் விஜயை பொறுத்த வரைக்கும் சார் நல்லா அவர் வந்தாருன்னா பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது. அதோட ஒரு வாரம் 1 மாதம் அப்படின்னு ஹைபர்னேஷனுக்கு போயிடுறாரு. நானும் சொல்கிறதுக்கு வந்தேன். அவர் வந்து இந்த கல்லூரியில் உங்களுக்கெல்லாம் விசிட்டிங் ப்ரொஃபஸர் இருக்காங்களாப்பா? இருக்காங்க. அது மாதிரி விசிட்டிங் ப்ரொஃபஸர் மாதிரி விசிட்டிங் லெக்சர் கெஸ்ட் பொலிட்டிஷியன் அவர். தீபாவளி பொங்கலுக்கு வந்து ஹாய் தோழா தோழிஸ் நண்பா நண்பீஸ்னு டாடா கட்டு. பாலிடிக்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட், பிரேக்கே கிடையாது. அது எப்போ எந்த டெவலப்மெண்ட் வரும்ன்றதே தெரியாது. நேற்று காலையிலேருந்து அமைதியாக இருந்தது. இப்போ இது முடிஞ்சிச்சு அந்த டாப்பிக்கே, அப்படி அடுத்ததுக்கு போயிடுவோம். நேற்று காலையிலேருந்து அமைதியாக இருந்துச்சு, நேற்று நியூஸே இல்லாத மாதிரி இருந்துச்சு. பொள்ளாச்சி வழக்கில் தீர்ப்பு வந்ததும் பற்றி எரிந்தது அரசியல்களாம். இது பற்றிக்கிட்டு எப்போ எந்த டெவலப்மெண்ட் வரும்னே தெரியாது. நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக அலர்ட்டாக இருக்கணும், காடர்ஸை என்கேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் சொன்னீங்கல்ல எப்போயாவது ஒரு வாட்டி வர்றாரு அப்படின்ட்டு, என்கேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். திமுகவில் பார்த்தீங்களா நிகழ்ச்சி நடத்திக்கிட்டே இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, அந்த கருணாநிதிக்கெலாம் அது பேட்டர்னு கிட்டத்தட்ட ஒரு ஸ்கீம் போட்டு வச்சுருவாங்க. வருஷம் பிறந்துச்சுன்னா நீங்கள் கேலண்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு வரிசையாக மாதம் ஒரு ஈவெண்ட்டு, 2 இல்லை குறைந்தது 2 மாதத்துக்கு ஒரு ஈவெண்ட். ரொம்ப சோர்வாக இருக்கேன்னு தெரிஞ்சேன்னா கருணாநிதி புதுசாக ஒரு மாநாடு போடுவார். 30 விழா அப்போ தான் முடிஞ்சிருக்கும். தேர்தல் வரப்போகுதுன்னா இப்போ உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன்ப்பா, முன்னாடிலாம் வந்து தேர்தலுக்கு இப்போ எல்லாம் தான் கார்பரேட்டுக்கிட்ட வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. தேர்தலுக்கு நிதி சேகரிக்கும் விழான்ட்டு அங்கங்கே நடத்துவார் பத்திரிக்கை கருணாநிதி. துட்டுக்கிட்டெல்லாம் எடுத்துன்னு வருவார். இந்த மாவட்ட செயலாளர் இத்தனை லட்சம் ரூபாய் வசூல் செய்து கொடுத்தாரு அப்படின்ட்டு. அந்த காசை வச்சு இவங்க எலெக்ஷனை ஃபைட் பண்ண போகிறதில்ல. ஆனால் தேர்தல் நிதி வசூலிக்கும் விழான்ற விழாவை நடத்துவதன் மூலமாக நிதி வசூல் பண்ணணும்னு கடைக்காரன்ட்டெல்லாம் போய்ட்டு ரசீது புக் எடுத்துகிட்டு போகிறானா, ரோட போகிறானா, அது கணக்கு காட்டுறதுக்கு அமௌண்ட் எவ்வளோ கலெக்ட் பண்ண. இன்னொன்று போகிறாங்க இல்லை, மக்கள் சந்திக்கிறாங்கல்ல, இப்படி ஆக்டிவிட்டி வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா கலைஞர் மாதிரியான ஒரு அரசியல் தலைவர் எப்படி வந்து பண்ணுவார்னா வச்சுங்களேன், ஒரு பெரிய குண்டை எடுத்து போடுவார். ராமராக ஒருத்தர் இருந்ததாகவோ அவர் இன்ஜினியரிங் படித்ததாகவோ அந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் வந்து யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. தூக்கி போட்டு அதை பற்றி ஒரு வாரம் பேசுவாங்க, 1 மாதம் பேசுவாங்க. ஒரு கிடைச்ச 2 ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு அமைதியாக இருந்து வேஸ்ட் பண்ணிட்டார்ல. கடைசி பொலிட்டிக்கல் கோவை அவர் பேசியதில் என்ன பேசினாலும் ஏதாவது நினைவு கூர்ந்து சொல்லுங்கள், நினைவில் நிற்கும்படி. கோவையிலையா? நான் ஷூட்டிங் போகிறேன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க தானே. ஆமாம், அது கடைசியாக மதுரை இல்லையா? கோவையில் அரசியல் ரீதியாக அவர் எதுவும் பேசல, அரசியல்லாம் பேச மாட்டேன். இது அரசியல் கூட்டம் தான் இருந்தாலும் நான் அரசியல் பேச போவது இல்லை. அப்போ என்ன சினிமா கதை சொல்கிறது வந்தீங்க? ஸோ காடர்ஸுக்கு டைரக்ஷன் இல்லாமல் இன்றைக்கி இருக்காங்க, தெரியுதா சார்? தாண்டி இப்போ பாமகனா ஒரு டைரக்ஷனில் போகிறாங்க சார். 10.5 நாங்கள் வந்து இடஒதுக்கீடு வாங்கி ஒரு இலக்கு, ஒரு இஷ்யூ பேஸ்டில் வந்து பார்ட்டி கேடர்ஸை வந்து என்கேஜ் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ விஜயகாந்த் அவர்கள் வந்து ஒரு தோல்வியை தழுவதுக்கு முக்கியமான காரணம் ஒரு இஷ்யூ பேஸ்டு வந்து நவத்தவே இல்லை. நான் தான் மாற்று அதிமுக சொன்னார், எப்படி மாற்று அப்படின்னு ஒரு காயின் பண்ணல. அவர் இந்த விஷயத்தை நான் கையில் எடுக்கிறேன், இதுதான் என் கொள்கை. நான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து விஜய் அவர்கள் வந்து பரந்தூர் இஷ்யூ கையில் எடுத்தார். அது வந்து உண்மையாலேயே பாராட்டுக்குரிய விஷயம், ஓகேங்களா? இப்போ வந்து அதுக்கான ஸ்டெப் என்ன எடுத்திருக்காரு? வழக்கு போட்டிருக்காரா, இல்லை அங்கே போயிருக்கிற மக்களை பார்த்தாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ பேஸ்ட் ஒரு விஷயம் இருக்குது. சிம்பிள்மா, ஒரு ரொம்ப அழகாக ஒரு ஐடியா கொடுத்தாரு. ஒரு கிரவுண்டை தேர்ந்தெடுத்துக்கணும், புரியுதா? தீவுத்திடல் பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பை காட்டுவதற்காக விஜய் தலைமையில் ஆர்வம் கூட்டம் கூடுமா?
அதெல்லாம் சென்னையில் இருக்கிற மாவட்ட செயலர் தலைமை ஆர்ப்பாட்டம் அப்படின்னு கூட வைக்கலாம். ஏதோ ஒன்று இவர் போகணும்ப்பா. யார் மாவட்ட செயலர் யாரை தெரியும் சொல்லு, பேர் சொல்லு, ஒரு 4-5 பேர் சொல்லு. என்னப்பா இப்படி யோசிக்கிற? விஜய் கட்சியில் அவ்வளோ பேர் 90 பேர் என்னமோ போட்டிருக்காங்க. விஜய் நீங்கள் டிவிகேல கேட்டாவே அவங்களுக்கே தெரியாது. உன் ஃப்ரெண்டு பேர்லாம் சொல்லக்கூடாது. அவர் மாவட்ட செயலர் துணை கொள்கை பரப்பு செயலர். ரைட்டு, மாவட்ட செயலர் 4-5 பேர் நீங்கள் சொல்லுங்கம்மா. ரெகுலர் நியூஸ் பார்க்குறீங்க, சொல்லுங்கள். 2 பேராக சொல்லுங்கள். திமுகவில் கேட்டாலே எனக்கு தெரியாது. அப்போ அவங்க தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினா அங்கங்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதை மறுக்கலை. சின்ன சின்ன விஷயங்கள், இந்த நீர்மோர் பந்தல் வைப்பது, இது போல் சில விஷயங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எப்படி அது எடுபடும்? ஸோ விஜய் கவனத்தை தன் மீது இழுக்க வேண்டும். அதுக்கு விஜய் தலைமையில் ஒரு ஈவெண்ட்டு. நீங்கள் சொன்னது போல் பறந்து ஒரு அற்புதமான இஷ்யூ. நெக்ஸ்ட் அப்டேட் என்ன? அடுத்தது என்ன? இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சாங்ஷன் கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். சம் டெவலப்மெண்ட் இருக்குது, கொடுத்துட்டாங்க. அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யாரோ வர்றாங்கிறாங்கலாம். 2 நாட்கள் மூலம் பிஸ்னஸ் லைன்லேயே ஹிந்துலேயே படித்தேன் நான். அதை கண்டிச்சு, அதை பிடிச்சிக்கணும். அதை கண்டிச்சு அறிக்கை கூட இல்லை அவர், அதோட விட்டுட்டாரு. இது போல் கெஸ்ட் லெக்சராக நீங்கள் இருந்தீங்கன்னா இது ரொம்ப நாளைக்கு எடுபடாது. இந்த படம் முடிஞ்சிடும். அடுத்து என்ன பண்ண போகிறீங்க? ஷூட்டிங் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன்ல ஜனநாயகனுக்கு. இல்லை ஆல்மோஸ்ட் ஷூட்டிங் முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க? ஸோ இப்போ நான் ஒரு டிவிக்கு காடர்மா, எந்த திசையில் பயணிப்பது என்று எனக்கு என்ன கைடன்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்க? கடைசி மீட்டிங்கில் அரசியல் பேசல, ரைட்டு. ப்ரெஸ் எல்லாம் மீட் பண்ணக்கூடாதுன்னுலாம் கொஞ்சம் சொல்லியிருக்காங்க போல இருக்கு. எதுவுமே பேசாதன்றாங்க தெரியுமா? ஸோ அப்படியே பேசுகிறாங்கன்னா கூட சார், இப்போ அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்காதுல்ல. பிஜேபியை நம்ம இந்த இதில் வந்து பாராட்டணுமா, அவங்கள ஆதரிக்கணுமா, எதிர்க்கணுமா, எதுவுமே அப்படி ஒரு கிளாரிட்டியோடு இருக்க மாதிரி தெரில. விஜய்க்கே கிளாரிட்டி இல்லை, அப்புறம் காடர்ஸுக்கு எப்படி கிளாரிட்டி இருக்கான்? விஜய்க்கு கிளாரிட்டி இல்லாததுனால தான் காடர்ஸுக்கு கிளாரிட்டி கொடுக்கல. அப்படி போகலாமாங்க சார்? ஒரு தலைவர் கிளாரிட்டி இல்லாமல் இருக்கலாமா? இல்லை, யூ கேனாட் அஃபோர்ட் டு பி. டக்குன்னு அப்படி முடிவுகளை எடுக்க முடியாதுல்ல சார், கொஞ்சம் டைம் தேவைப்படும்ல. ஏன் டைம் தேவைமா? அதுக்காக நீங்கள் அரசியலே பண்ணாமல் இருப்பீங்களா? நான் யோசிக்கிறது நீங்கள் ஒரு மாதம் எடுத்துப்பீங்க யோசிக்கிறதுக்கு. 1 மாதம் அரசியல் பண்ணாமல் இருப்பீங்களா? 8 மாதத்தில் எலெக்ஷன்மா. நீங்கள் 26 நவம்பரில் வந்து 6 மாதம் இல்லை, 1 வருடம் நீங்கள் அரசியலே செய்யாமல் இருந்தால் கூட அதுக்கு 1 வருஷம் கழிச்சு தான் 29 தேர்தல் வரும். 8 மாதத்தில் எலெக்ஷன்னா எல்லாத்தையும் அரசியல் பண்ணணும். நியூஸில் இருந்துக்கிட்டே இருக்கணும். கரெக்டாப்பா? விஜய் கடைசியாக நியூஸுக்கு எப்போ வந்தார் சொல்லுங்கள்? நேற்று ஏதோ அறிக்கை கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன், பொள்ளாச்சி. அந்த பொள்ளாச்சிக்கு அதுக்கு முன்னாடி அது எல்லாரும் கொடுத்தாங்க. அதில் 12வது அறிக்கை திரு விஜய் அவர்கள் நேற்று பொள்ளாச்சி தீர்ப்பு குறித்து கருத்து தெரிவிக்காத அரசியல் கட்சிகளே இல்லை. ஸோ அவர் வரிசையில் ஒரு இடத்துல இருக்கிறாரு. இது போக விஜய் பற்றி கடைசியாக பொலிட்டிக்கல் நியூஸ் எப்போ வந்துச்சு சொல்லுங்கள்? அதான் மதுரையில் சந்திச்சது தான். இல்லையா? இதுதான் அரசியல். லைம்லைட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஏடிஎம்கே டிஎம்கே முதல்ல வந்து நடுவில் விஜய் வந்தோடனே விஜய் பற்றி தான் டிபேட் நடந்துகிட்டு இருந்துச்சு. கரெக்டாக? இன்றைக்கி ஏடிஎம்கே டிஎம்கேன்னு இந்த பழைய எதிரிகள் சண்டை போட தொடங்கி விட்டார்களா? பொள்ளாச்சியில் சண்டை போட்டுக்கிறாங்களா? நேற்று பூரா ஏடிஎம்கே டிஎம்கே தவிர வேறு எந்த கட்சிக்கும் நரேட்டிவில் இடம் இல்லை. கரெக்டாக? இதுதான் அரசியல் கட்சியோட வேலை. நீங்கள் எங்கே இருக்கீங்க? வேர் இஸ் யுவர் ஸ்பேஸ்? இங்கே தான் கோட்டை விட்றாருன்ற. நீங்கள் சொன்ன மாதிரி தெளிவில்லை, குழப்பம் இருக்குது. ஹவு லாங்? எவ்வளோ நாள் இப்படி குழம்பிகிட்டே உட்காந்துருக்க போகிறீங்க? உங்கள் காடர்ஸ் என்ன பண்ண போகிறாங்க? இது பரவாயில்ல, பூத் ஏஜென்ட் போட்டார்னு வச்சுக்கோம். இந்த பீகார்லேருந்து ஒருத்தர் வந்து 10 நாளில், 1 மாதத்துலேயே 10 நாள்லையா? 100 நாளில் 100 நாள் முடிஞ்சில்ல, 150 நாள் ஆயிடுச்சு. செஞ்சாங்களா சார்? நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இப்போ காலமே வந்து விஜய் இல்லை, நாங்கள் 2 பேர் தான் சொல்லிட்டு அதிமுக மற்றும் திமுக 2 கட்சிகளும் வந்து நம்ம சமூக வலைதளங்களை என்று பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். ஒரு பக்கம் வந்து பொல்லாத ஆட்சி, பொள்ளாச்சி ஆட்சின்னு சொன்னாங்க. இவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் சிபிஐக்கு மாற்றினால்தான் வந்து தீர்ப்பு கிடைச்சிது. உங்களால் வந்து அங்கே ஞானசேகரன் கேஸையோ இல்லை அண்ணன் நகர் வந்து அந்த போக்சோ கேஸையோ சிபிஐக்கு மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அது எடப்பாடி பழனிசாமி வந்து காட்டமாக அறிக்கை விட்டுருக்காரு. ஓகேங்களா? நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாத்தையும் நாங்கள் பண்ணுற ஸ்டிக்கரை நீங்கள் ஒட்டுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போல்டாகவே கேட்டிருக்காரு. நேற்று வந்து யார் வந்து ஸ்கோர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. திமுக நரேட்டிவை சக்ஸஸ்ஃபுல்லாக ஏடிஎம்கே உடைத்தது என்று தாராளமாக சொல்லலாம். நேற்று தான் ரொம்ப நாள் கழித்து அவங்க ஐடி விங் வேலை செய்ததை நான் பார்த்தேன். எடப்பாடியோட அறிக்கையே வந்து அவங்க அந்த சொன்னல ஒரு லீடர் டைரக்ஷன் கொடுக்கணும்னு சொன்னல, எடப்பாடி டைரக்ஷன் கொடுத்தாரு நேற்று. பார்த்தீங்களா? ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த தீர்ப்பை வரவேற்றதோடு இல்லாமல் ஏடிஎம்கே 2 சீட்டு சீண்டினார். ரைட்டா? அதிமுக குற்றவாளிகளை காப்பாற்ற பார்த்தது பாருங்கள், நல்ல தீர்ப்பு வந்துச்சுன்னு சொன்ன உடனே வலுவாக கொடுத்தார் அறிக்கை. ஸோ திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த தீர்ப்பை வரவேற்றதோடு இல்லாமல் அதிமுக குற்றவாளிகளை காப்பாற்ற பார்த்ததுன்னு சொன்ன உடனே நல்ல கடுமையான அறிக்கையை சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ஒன்றும் குற்றவாளிகளாம் காப்பாற்றலை,
உடனடியாக சிபிஐக்கு நான் உத்தரவிட்டேன். நீ அது மாதிரி உத்தரவிட்டீங்களா? ஒவ்வொரு முறையும் குற்றவாளிகளை காப்பாற்றுறதுக்கு பல லட்சம் ரூபாய் செலவு செஞ்சு வக்கீலை வச்சு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் வாதாடினது தான் உங்கள் வேலை. அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை சிபிஐ விசாரணைக்கு மாற்றுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? யார் அந்த சார்ன்றது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கண்டுபிடிக்க தான் போகிறோம் அப்படின்னு டைரக்ஷன் கொடுத்துட்டாரு. அது டைரக்ஷன் கொடுத்த உடனே காடர்ஸ் பார்த்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நரேட்டிவை உடைக்கணும் இல்லையா? திமுக நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி ரெடியாக இருந்தாங்க. டெம்ப்ளேட்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஏடிஎம்கேயை பொள்ளாச்சி விவகாரத்தில் ஏடிஎம்கேயை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அவர்கள் தயாராக மொத்த விங்கம் காத்திருந்தது. எனக்கு உள்ளபடியே வருத்தம். மெத்த படித்த மேதாவிகள் இந்த கம்யூனிஸ்டுகள். தீர்ப்பு வரவேற்று நல்ல தீர்ப்பு, பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நியாயம் கிடைத்திருக்குது என்று சொல்வது வேறு. அதிமுக குற்றவாளிகளை காப்பாற்ற முயன்றதுன்னு அவர்களும் பேசினாங்க. கவனிச்சிங்களா? அது என்ன லாஜிக்னே தெரியல சார். அவங்க நினச்சிருந்தா சிபிஐக்கே மாற்றி இருக்க மாட்டாங்க. இங்கே பாருங்க மாலதி, சிபிஐக்கு ஒன்ஸ் போச்சுன்னா யாரை கூப்பிட்டு விட்னஸாக விசாரிக்கிறாங்கிறது கூட தெரியாது. எந்த கவர்மெண்ட்டும் சிபிஐக்கு இந்த திமுக பண்ணது பார்த்தீங்களா? கள்ளச்சாராயம் குடிச்சு இவ்வளோ பேர் செத்துருக்குறான். நீங்கள் நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டோங்க, அக்யூஸ்டெல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டோன்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அது சிபிஐ விசாரிச்சா உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை? இன்னொரு சாமர்த்தியமான அரசு சிபிஐட்ட ஒதுக்கு. இப்போ எடப்பாடி பண்ணார் பார்த்தீங்களா? எல்லாம் கேட்குறாங்க, ஏடிஎம்கேக்கார சம்மந்தப்பட்டிருக்காங்கன்ட்டு சொன்ன உடனே இந்தாப்பா சிபிஐட்ட வச்சுங்க. ஆக்சுவலாக இது எதை காட்டுதுன்னா, கள்ளச்சார விவகாரத்தில் உங்கள் கட்சிக்காரங்க சம்மந்தப்படலன்னா எக்ஸாக்ட்லி நீங்கள் சிபிஐக்கு சொல்லிருப்பீங்க. அண்ணா நகர் கேஸும் அப்படி தான், அண்ணா யூனிவர்சிட்டி கேஸும் அதுதான். வேகமாக உச்சநீதிமன்றம் சொல்லி ஏன் போகிறீங்க? இன்னும் சொல்ல போனோன்னா, நேற்று திரு பழனிசாமி லீடு பண்ணதை வச்சு வலுவாகவே அதிமுக தன்னுடைய நிலைப்பாட்டை எடுத்து வைத்திருக்கிறது என்று தான் பார்க்க வேண்டும். என்னுடைய வழக்கறிஞர் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்கள் மிக தெளிவாக பத்திரிகையாளர்களை சந்தித்து விஷயத்தை வெளியிட்டார். இது பாருங்கள், இதை ஒரு கிரிமினலாக பாருங்கள். அவன் ஏடிஎம்காரனா திமுக காரனான்னு பார்க்காதீங்க. அதில் காங்கிரஸ்காரன் இருக்கான், திமுக காரன் இருக்கான், ஏடிஎம்கே காரனும் இருக்கான். அவங்க அனிமல்ஸு. அவங்களுக்கு அவங்க மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு தண்டனை வாங்கி கொடுத்து விட்டார்கள் என்று தான் பார்க்க வேண்டுமே தவிர இது அரசியலோடு இதை அணுகாதீர்கள் அப்படின்ட்டு அவர் சொன்னார். ஏடிஎம்கே வலுவாகவே நேற்று திமுகவோட இந்த பிரச்சாரத்தை முறியடித்தது என்று தான் சொல்ல வேண்டும். அதில் நம்ம பார்க்கணும், இவ்வளவு வழக்குகளில் குறிப்பாக இந்த அண்ணா நகர் போக்சோ வழக்கெல்லாம் ஜீரணிக்கவே முடியாது. ஒரு தவறு நடந்து விட்டது, நீதிமன்றம் பண்ண சிபிஐ விசாரணைக்கு மாற்றாங்கன்னா விசாரிச்சுட்டு போட்டு விட வேண்டியது தானேப்பா. அதுக்கும் 50 லட்ச ரூபா செலவு பண்ணி ரோஹதிகை வச்சு உச்சநீதிமன்றம் போய் உச்சநீதிமன்றம் எஸ்ஐடி போடுன்னு சொல்லி எஸ்ஐடி அந்த உமன் இன்ஸ்பெக்டர் கைது பண்ணாங்களா? இன்னும் ஜெயிலில் இருக்கு அந்த அம்மா, ராஜின்னு நினைக்கிறேன் பேர், ராஜ் இன்னும் ஜெயிலில் இருக்கு அந்த அம்மா. இதை நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அப்போது குற்றவாளிகளை காப்பாற்றுறது உங்கள் அரசா அதிமுக அரசா? கோர்ட் மானிட்டர்டு எஸ்ஐடி தானே உங்களுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் கைது பண்ணிச்சு. நீங்கள் அந்த இன்ஸ்பெக்டர் காப்பாற்றுறதுக்கு தானே சுப்ரீம் கோர்ட் போனீங்க. இன்ஸ்பெக்டர் மட்டும் இல்லை, அக்யூஸ்டையும் சேர்த்து காப்பாற்ற. தவறு யார் மீது? உங்கள் மீது இவ்வளவு தவறை வைத்து கொண்டு நீங்கள் அதிமுக மீது குற்றம் சுமத்து. இன்னொன்று நான் என்ன கேட்குறேன், மோசமான ஒரு பாலியல் சம்பவத்தில் ஈடுபட்ட ஒருவன், ஒரு திருட்டு வழக்குகளில் சம்மந்தப்பட்ட ஒரு திருடன் ஒரு பிரியாணி கடை நடத்தி உங்களது அமைச்சர்களோடு நெருங்கி ரொம்ப எளிதாக பழகுகிறான், துணை முதல்வரோடு புகைப்படம் எடுத்து கொண்டிருக்கிறான்னா நீங்கள் எப்பேற்பட்ட தவறை செஞ்சுருக்கிறீங்க? நீங்கள் அப்படி வச்சுக்கிட்டு நீங்கள் சிபிஐக்கு போய் இன்னொன்று, அந்த சிபிஐ தீர்ப்பு கொடுத்துச்சுன்னா உங்களுக்கு அதில் ரோலே இல்லை, நீங்கள் பெருமை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். இது என்ன லாஜிக்? இது அதை ரொம்ப வலுவாகவே அவர்கள் முறியடித்தார்கள் என்று தான் இல்லை. அப்போது நீங்கள் ரொம்ப பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறவங்கன்னா ஞானசேகரன் வழக்கு சிபிஐக்கு கொடுங்க. என்ன டிஃபிகல்ட்டிமா நான் கேட்குறேம்மா? அதில் அந்த இன்வெஸ்டிகேஷன் முடியறதுக்கு முன்னாடியே உங்கள் கமிஷனரு ஒரே ஒரு அக்யூஸ்டு தான். இவர் இன்வெஸ்டிகேஷன் முடிச்சிட்டாரு, ஃபோன் ஃப்ளைட் மோடில் இருந்துச்சு. அப்போ எப்படிப்பட்ட அதிகாரிகளை நீங்கள் வச்சுட்ருக்கீங்க பாருங்கள். அப்போ இன்வெஸ்டிகேஷன் நீங்கள் முடிக்கிற நீங்கள் திமுக காரனை காப்பாற்றுறதுக்காக தான் சிபிஐக்கு தராமல் மறுக்கிறீர்கள் என்று தானே மக்கள் புரிந்து கொள்வார்கள். இப்போ நான் லியோ கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போது அதிமுக பெண்களுக்கு எதிரானவங்க, இந்த பொள்ளாச்சி கேஸ் தான் அதுக்கு சாட்சின்ற மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்களே டிஎம்கே, அதில் சக்ஸஸ் ஆயிருக்காங்களா அவங்க? இல்லை, அவங்க 21 சக்ஸஸ் ஆனாங்க அந்த எலெக்ஷனில். சூப்பராக சொன்னார். அதில் சக்ஸஸ் ஆனாங்க. அதை அவங்களால கண்டினியூ பண்ண முடியல. ஏன் காரணம், அந்த அண்ணா நகர் போக்சோ கேஸும், அதுக்கப்புறம் இங்கே அண்ணா பல்கலைக்கழக கேஸும், அதை தாண்டி இவங்களே திமுக காரங்களே அந்த விருகம்பாக்கத்தில் கூட்டம் நடந்துச்சு இல்லை சார், ஒரு பெண் போலீஸார். ஞாபகம் இருக்குப்பா. அப்புறம் அந்த பெண் போலீஸை மிரட்டி புகாரை வாபஸ் வாங்க வச்சாங்க. சரி, இதெல்லாம் அவங்க பிம்பம் உடஞ்சிச்சு. ஓகேங்களா? நீங்கள் அதை 26 வரைக்கும்லாம் கடத்த முடியாது, அது 21ஓட முடிஞ்சிருச்சு. இந்த நரேட்டிவ் அவங்க செட் பண்ண விரும்பினாங்க. சரி, நான் அப்பா நீங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறீங்க, உங்களுக்கு நீங்கள் தீர்ப்பு வாங்கி கொடுக்குறீங்க,
அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்கள் கட்சிக்காரனே அதை பண்ணுறாங்கல்ல, அவனுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டியது தானே? அது ஏன் வந்து அதை மட்டும் ஏன் கட்ட பஞ்சாயத்து மூலம் பேசி அப்படியே முடிச்சிடுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுது இல்லை? அவங்க வந்து அந்த நெரேட்டிவ் இனிமேல் கட்டமைக்க முடியாது அப்படின்னு தான் முடியாது. இன்னொன்று, தொடர்ந்து பெண்கள் குறித்து இவர்கள் பேசிய ஆபாச பேச்சுக்களை நான் பார்த்து கொண்டு தானே இருக்கிறோம். பொன்முடி அதிமுகவில் ஒருத்தவங்க கூட அப்படி பேச ஒருத்தர் கூட இல்லை. நீங்கள் அந்த கட்சி மீது பாலியல் குற்றச்சாட்டை சுமத்த பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயம் இதில் இந்த நேரத்தில் குறிப்பிட்டே ஆக வேண்டும். முன்னாள் அமைச்சர் திரு பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களின் மகன் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறார் என்று உதயநிதியே பேசினார். 1 கோடி ரூபாய் நட்டை ஈடு கேட்டு திரு பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் நீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கில் இனி நான் இவ்வாறு பேச மாட்டேன் என்று உதயநிதி அவர்கள் பிரமாண வாக்குமூலம் தாக்கல் செய்திருக்கிறார். இது ஊடகங்களில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் செய்தியாக வந்தது. அதையும் நேற்று அதிமுகவினர் எடுத்து வெளியிட்டார்கள். இப்படி வேலை செய்யுங்கன்னா அவங்ககிட்ட சொல்கிறோம். நீங்கள் நேற்று இதை வலுவாக இப்படி கவுண்டர் நரேட்டிவ் பண்ணாமல் போயிருந்தா என்னப்பா இருக்கும்? நேற்று பழி வந்து இவங்க 21ல சக்ஸஸ் ஆன மாதிரி டிஜிட்டல் யுகத்தில் நீங்கள் இவங்க மாலதி அழகாக சொன்னாங்க, ஒரு சப்ஜெக்டில் மட்டும் நீங்கள் இப்போ 100 சென்டம் வாங்கிட்டீங்கன்னா போதாது, எல்லா சப்ஜெக்ட்லையும் மார்க் வாங்கினா தான் நீங்கள் பாஸ்ன்ட்டு. அதுபோல் நேற்று நீங்கள் இதை பண்ணது இதோட பலன் என்னன்றது தெரிஞ்சுதா? இதை செய்யுங்கன்னு தான் சொல்கிறோம். செய்தால் மகிழ்ச்சி. இல்லை, அதிமுக நிர்வாகிகளாகட்டும், அவங்களோட தகவல் தொழில்நுட்ப அணியாகட்டும் மிக சிறப்பாக செயல்பட்டாங்க நேற்று. திமுக தலைவர் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து பேட்டி எங்கேயும் கொடுக்க மாட்டாரு, ஒரு ஓப்பன் ப்ரெஸ் மீட் கொடுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருந்தோம். இல்லை நாங்கள் வந்து பேட்டி கொடுக்குறோம், டிவிலாம் சேனல்ஸ்லாம் பாருங்கள் பேட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதெல்லாம் வந்து ஸ்கிரிப்டடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு நாமளையும் வச்சோம், பொது தளங்கள்லாம் வச்சாங்க. தற்போது வந்து தந்தி டிவியில் வந்து ஒரு தந்தி பேப்பரில் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. இந்த வாட்டி டிவி பேட்டி வரும் என்று எனக்கு தோன்றவில்லை. ஏன் சார் வராது? முடியாது. இது மாதிரி இந்த தேர்தலை ஒட்டி இந்த நேர்காணல்கள்லாம் திரு ஸ்டாலின் அவர்களுடைய நேர்காணல்கள் எல்லாமே இல்லை ஸ்கிரிப்டட்ன்றது எல்லாருக்கும் தெரியும். தொலைக்காட்சியில் வராதுன்ட்டு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். வராதுன்னா வராது. அது ஏன் வராது என்றால், பத்திரிகையாளர்களை சந்தித்த நிகழ்வு நடந்ததில் ஒரு வாரத்திற்கு முன்பு அதில் ஒரு மொத்தம் 5 நிமிஷம் பேசினார் சிஎம். அதை லைவ் போட்டாங்களா? இல்லை. லைவ் லிங்க் கொடுத்துட்டு எதுவுமே காட்டல. சிஎம் வர்றதை தவிர எதுவுமே காட்டல. ஞாபகம் இருக்கா? காட்ட முடியாத அளவுக்கு அவர் பேசுகிறார். அதெல்லாம் முடிச்சிடலாம். ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் 2024 தேர்தல் சொன்னார் பார்த்தீங்களா சமீபத்தில். ஸோ அதனால் டெக்ஸ்ட்டு தான் வந்துச்சு, உங்களுக்கு நினைவு இருக்கும். ஸோ பிரிண்ட்டில் தான் இப்போ இன்டர்வியூஸ் வந்துகிட்டு இருக்குது. டெக்கான் ஹெரால்டில் ஒரு இன்டர்வியூ வந்துருந்துச்சு, அண்டு ஹிந்துஸ்தான் டைம்ஸில் ஒரு இன்டர்வியூ, 3வது இன்டர்வியூவாக நேர்காணலாக தந்தியில் வந்திருக்கிறது. தினமலர் கொடுப்பாரா? தினமலருக்கெல்லாம் கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். ஏன்னா தினமலரில் முன்னாடியே கேள்வி பதில் 2 அனுப்பிச்சு போடுங்கன்னா போட மாட்டாங்க. ஸோ இப்போது ஏன் இந்த நேர்காணல்களை இவர் அளிக்கிறார் என்ற கேள்வி இருக்கிறது. ஏன் அளிக்கிறார் என்றால், உள்ளபடியே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பயம் வந்துவிட்டது. என்ன ஆகப் போகிறது, இது எங்கே சென்று முடியப் போகிறது. வெளிப்படையாக நாம் நினைத்து கொண்டிருப்பது போல, அவர்களும் நினைத்து கொண்டிருப்பது போல வெற்றி எளிதாக அமைந்து விடாது என்பது பெண் நிறுவனம் எடுத்த சர்வே உள்ளிட்ட அவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஃபீட்பேக்கில் தெரிந்து விட்டது. இதற்காக தான் இந்த நேர்காணல்களை ஒரு வருஷம், கிட்டத்தட்ட ஒரு 10 மாதத்துக்கு முன்பே, மேலே இருக்கோமா, கரெக்டாக ஒரு வருஷம் இருக்குது இல்லையா, 10 மாதம்னு வச்சுக்கோமே, 10 மாதத்துக்கு முன்பாக இந்த பேட்டிகளெல்லாம், தேர்தல் நெருக்கத்தில் கொடுக்க வேண்டிய பேட்டிகளெல்லாம் இப்போதே தொடங்குவதற்கான காரணம், நாங்கள் வலுவாகத்தான் இருக்கிறோம்ன்ற நரேட்டிவை செட் பண்ணுறாங்க. இது கூட்டணி கட்சிகளுக்கும் ஒரு செய்தி. இவ்வளோ நாள் உண்மையும் அதுதான். இவ்வளோ நாள் என்ன பேச்சு என்றால், கூட்டணி கட்சிகளின் வலிமையில் தான் திமுக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது என்ற பேச்சு இருக்கிறது. அது யதார்த்தமும் கூட. நாங்கள் இல்லைன்னா நீங்கள் இல்லைன்னு கூட்டணி கட்சிகளுக்கும் செய்தி உணர்த்துவதற்காக இதை செய்து கொண்டிருக்கிறார். ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல கட்சியில் ஏராளமான குழப்பங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. குறைந்தது ஒரு 40 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை உதயநிதி ஏற்கனவே தேர்வு செய்துவிட்டார். நாம் நமது சேனலில் பிரேக் பண்ணது போல், திராவிட மாப்பிள்ளை சாரிடமும் இந்த தொகுதிக்கான பொறுப்புகளை, தொகுதி வேட்பாளர்கள் இதர வேலைகளுக்கான பொறுப்பை சிஎம் ஒப்படைத்திருக்கிறார். இது தெரிந்தே உதயநிதி ஒரு 40 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை செய்து எப்படி சொல்லியிருக்காருன்னா, போய் வேலை ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டார். இது எல்லாம் சேர்ந்து கட்சி பெரிய குழப்பத்தை சந்திக்க போகிறது என்பது முதல்வருக்கு நன்றாக தெரிகிறது. அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்றதுக்காக தான் இந்த நரேட்டிவை ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணுறாரு. இவங்க சொல்வது போல் நாங்கள் வலுவாக இருக்கோம்ட்டு நீங்கள் ஏன் சொல்கிறீங்க? நாங்களே சொல்ல நீங்கள் வலுவாக இருக்கீங்கன்னு நீங்களே சொல்லிக்கிறீங்க. நாங்கள் வலுவாக இருக்கோம்னா அதை வந்து இப்போ பத்திரிகையில் பேட்டியாக வேறு கொடுக்கிறீர்கள். இது போல் ஏராளமான சிக்கல்கள் இருக்கின்றன. கட்சிக்குள்ளும் ஏராளமான குழப்பங்கள் இருக்கின்றன. இந்த இன்னொன்று, தலைவரை என்னங்க தொகுதி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் திமுக என்ன சொல்லணும், தலைவரை
எதிர்கட்சிக்காரன் ஒருத்தங்க கூட டெபாசிட் வாங்க மாட்டான் தலைவர்னு சொல்லுவாங்க. ஆனால் யதார்த்தம் வேறு மாதிரி இருக்கும். இது சிஎம்கே நன்றாக தெரியும். நேற்று நம்ம பேசணும்ல, ஒரு திமுக மூத்த தலைவர் ஒருவர் அழைத்து இந்த தகவலை காலையில் சொன்னார். நேற்று நம்ம பேசணும்ல, இந்த புகார் பெட்டி எல்லாம் வாங்கினார்கள் என்று. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகளை பற்றி புகார்கள் அந்த பெட்டியில் போடப்பட்டன. அந்த புகார்களை விசாரிப்பதற்கென்று அப்போது தான் ஃபார்ம் பண்ண இப்போ இந்த சுனிலோட டீம் ஃபார்ம் பண்ணி விசாரிச்சுட்டு உண்மையிலே புகார் அதிகமாக இருந்தால் நடவடிக்கை எடுக்கிறது என்று முடிவெடுக்கப்பட்டது. இப்போது லியோ வந்து கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர், திமுக மாவட்ட செயலாளர்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ஒரு புகார் பெட்டியை வச்சுருவாங்க. எல்லோரும் வந்து புகார் போட்ட உடனே அங்கே லோக்கலில் இந்த திமுக நிர்வாகிகளாக என்ன பண்ணுறாங்க, இந்த பொட்டியில் போடுற புகார் என்ன ஆகுது, அறிவாலயத்தில் என்ன இதை பண்ணுறாங்க என்று விசாரிக்கின்றனர். ஸோ இப்போ லியோ கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர்னா லியோ மீது அந்த பெட்டியில் லியோ மீது இருக்கக்கூடிய புகார்கள் எல்லாம் கம்ப்யூட்டரில் பதிவு செய்யப்படும். இது பண்ணுறதுக்கு ஒரு டீம் வச்சுருந்தாங்க, டேட்டா என்ட்ரி டீம் வச்சுருந்தாங்க. அந்த புகார்கள் எல்லாம் கம்ப்யூட்டரில் பதிவு செய்யப்படும். அந்த புகார்கள் வரிசைப்படுத்தப்படும். லியோ வந்து ஒரு கிளை செயலாளரை மதிக்கலைன்னா அது ஒன்றும் பெரிய தப்பு இல்லை, அது சின்னதாக இருக்கும். லியோ வந்து அதிமுக காரங்க கூட டெண்டர் வாங்கியிருக்கிறான்னா அந்த புகார் மேலே வரும். லியோ வந்து பாஜக கூட கூட்டணி வச்சிருக்காரு, இல்லைன்னா ஒரு பாஜக தலைவரோடு நெருக்கமாக இருக்கிறார் அப்படின்னா அது புகார் ரெண்டாவது வரும். பெரிய புகார்கள்லாம் டாப் 5ல் வரும். இதை செக் பண்ணி இந்த டாப் 5ல் இருக்க புகார்களில் விசாரிச்சுட்டு அதன் மீது நடவடிக்கை எடுப்பது என்று திட்டம். ஸோ இந்த திமுக நிர்வாகிகள்லாம் நம்ம இதெல்லாம் யார் ஹேண்டில் பண்ணுறது? தலைமை நிலை செயலாளர் யார்? ஒரு ஏட்டையா, ஆர்எஸ் பாரதி. ஏட்டையா கேட்டோன்னே இதான் பண்ணுறான்ட்டு விவரத்தை சொல்லிட்டாரு. ஸோ மாவட்ட செயலாளர்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இவங்களை பற்றி புகார் எழுதி அதில் போட்டாங்க. இப்போ லியோ இருக்கிறான்னா லியோ என்ன பண்ணுறதுன்னா, லியோ வந்து அம்பானிக்கிட்ட 5 கோடி ரூபா போன வாரம் வாங்கினாருன்னு ஒன்று எழுதி போடுறது. அடுத்ததாக லியோ வந்து இங்கே ஏடிஎம்கேக்காரர் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போன வாரம் ஒரு 3 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டியை லியோ வாங்கியிருக்காருன்னு இப்படி ஒரு பொய் புகார், பெரிய பெரிய புகார் எழுதி போடுறது. ஸோ இவங்க அதை வரிசைப்படுத்தும் போது இந்த அம்பானிக்கிட்ட துட்டு வாங்கினது, இந்த ஏடிஎம்கேக்காரர்கிட்ட துட்டு வாங்கினது, கான்ட்ராக்ட் வாங்கினது, இந்த புகார்லாம் இருக்கும் இல்லையா, இதை வரிசைப்படுத்திட்டு போய் தொகுதியில் போய் விசாரிப்பாங்க. விசாரிச்சா என்ன ஆகும்? இல்லை பொய்ன்னு வரும். ஏன்பா லியோ அருமையாக வேலை செஞ்சுருக்கிறான்ப்பா, யாரோ லியோவை பற்றி தப்பாக வேணும்னே புகார் எழுதி போட்டிருக்காங்கன்னு லியோ நல்லவன் பண்ண விட்டு போயிடுவாங்க. இப்படி எல்லா மாவட்டத்திலையும் இது நடந்துச்சுன்னா என்ன ஆகும்? எல்லா மாவட்ட செயலாளர்களும் நல்லவங்க அந்த பொட்டியை வேணான்னு தூக்கி போட்டாங்க. இது அவருக்கு தெரியும், ஸ்டாலினுக்கு இப்படிலாம் உருட்டு வாங்கிட்டு. அதற்காகத்தான் இவர் இந்த பாரத்தை எடுத்து தோளில் சுமக்க தொடங்கியிருக்கிறார். அதோட நீட்சி தான் இந்த பேட்டி. இவங்களை நம்பினா ஒன்றும் கதைக்காகாது. மகனையே நீங்கள் சமாளிக்க முடியாத நிலைமை வந்துருச்சு இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சியில் வெடிச்சிருச்சு, இங்கே இன்னும் வெடிக்கலை, நீர் பூத்த நெருப்பாக இருக்குது. நாமளும் விகடனும் மட்டும்தான் இந்த ஸ்டோரியை தொடர்ந்து பர்சியூ பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் சிக்கல் இருக்குது. இதை அதிமுக உணர்ந்திருக்கிறது. இந்த சிக்கலில் களத்துலேருந்து ஃபீட்பேக் வரும்ல அவருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அண்ணன் இங்கே இளைஞரணிக்காரங்களுக்கும் மாவட்டத்துக்கும் சண்டைண்ணே. திண்டுக்கல்லில் இருக்க அதிமுக நிர்வாகிகளை கேட்டால் சொல்கிறாண்ணே, ஐபி இந்த வாட்டி நிற்க மாட்டாருண்ணே, அவர் பையன் உதயநிதி கூட இருக்காரு, ஐபி மரியாதை இல்லைன்னு ஃபீல் பண்ணுறாரு. இப்படி ஒரு இடத்துலையும் ஃபீட்பேக் வரணும்ல. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் எடப்பாடி தெம்பாக இருக்கார். இன்னொன்று, உங்கள் எதிராளி வலுவாக இருக்கிறார் என்ற சித்திரம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. பார்ப்பதற்கு உங்களுக்கு ஐயோ இதை எப்படி ஜெயிக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியுது. அந்த எதிராளியோட கோட்டையில் இருக்கக்கூடிய ஓட்டைகள் உங்களுக்கு தெரிந்து விட்டால் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும் அல்லவா? இதனால தான் ஏடிஎம்கே தெம்பாக இருக்காங்க. சார் ஊட்டியில் ஆனால் வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காருங்க சார். அதில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, போன ஆட்சியில் வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் யான்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த தடவை ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் வந்து தெரியும், நிறையா விருதுகளை வாங்கியிருக்கோம், நிறையா இதை மாதிரி போட்டிகள்லாம் வச்சு. வெளிநாட்டில் இருக்கவங்களாம் அவர் ஏதாவது தலைவர் இப்படி ஒரு கேள்வியை கேட்க சொல்கிறேன், நீங்கள் இதெல்லாம் பதிலாக சொல்லுவேன்னு சொன்னால் சொல்லிவிடுவார். விளையாட்டுத்துறை அமைச்சராக உங்கள் மகன் இல்லாவிட்டால் விளையாட்டுத்துறை அமைச்சரோட பேர் தெரியுமாப்பா? அது முன்னாடி மெய்யப்பனும் திறந்தாரு. மெய்யப்பன் தானே? மெய்யப்பன் எத்தனை பேர் தெரியும்? எல்லாரும் எல்லாம் மறந்துருப்பாங்க. மெய்யநாதன். இருங்க, மாலதியோட அரசியல் நாலேஜ் பிடிக்கலாம், பயப்படாதீங்க. சின்ன எளிமையான கேள்வி தான். உதயநிதிக்கு முன்பு திமுக இளைஞரணி செயலாளர் யார் உனக்கு தெரியுமாப்பா? அவர் வெள்ளக்கோயில் சாமிநாதன். திமுக காரனே பல பேருக்கு தெரியாது. நம்ம பேசியிருக்கோம். நம்ம 70 வயதில் இளைஞரணி செயலாளராக இருந்த இவர் பொருளாளர் ஆகிறார். பொருளாளர் ஆன உடனே தூக்கி வெள்ளக்கோயில் சாமிநாதன் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு எங்கேயாவது இளைஞரணி சார்பாக வேலை செஞ்சால் கொண்டே விடுவேன்ட்டாங்க. அவர் எதுவும் பண்ணாமல் அமைதியாக இருந்தார். இப்போது இளைஞரணி செயலாளர் யார்மா? இப்போ உதயநிதி.
உங்கள் மகன்றதுனால தெரியுது. இது பெருமையா? இது மீடியாவில் வர போய் சொல்லுவீங்களா? இது இதுல பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்கு? இதை என்ன அது பரவாயில்ல சாதனை மாலதி. நினைச்சு அவர் சொல்றாரு. அதாம்மா, பார்த்தீங்களா, சிரிக்க மாட்டாங்களா? அவர் தெரியுதா? நான் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கேன், எதை எழுதி கொடுத்தாலும் படிக்கிறாருன்னா சொல்லிட்டு இருக்கேன். தெரியுதா? இப்போ செல்லூர் ராஜு அவர்களை பத்தியும் சொல்லி அப்படி அது பேசலாமாம்மா? அவர் மந்திரி, அவர் ஒரு லூஸ்ன்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி கோமாளின்னு சொல்லி. கோமாளின்ட்டு இது என்னப்பா பதில்? இது தர்மாக்குழு தெரிய நாட்டுக்கு தெரியும். கோமாளிங்க அவர், அதனால் அது பெருசுப்படுத்த வேண்டியதில்லை, நான் பெருசுப்படுத்த விரும்பல. ஒரு முதலமைச்சர் ஒரு முன்னாள் அமைச்சர் கோமாளின்னு சொல்லாமாப்பா? ஒரு சோஷியல் மீடியா கோமாளி, அவர் வேலை இல்லை இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு கோமாளி, அவர் ட்ரோல் தாம்மா இப்படி பண்ணுவாங்க. அதான் அவர் ஒரு கோமாளி, அவருக்கு ஒரு வேலை இல்லைன்ட்டு முதலமைச்சர் பதில் சொல்லாமாப்பா? சொல்லக்கூடாது சார். கட்சியில் இருக்கிற வேற யாராவது சொல்லலாம், அவர் சொல்லக்கூடாது. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சொல்லலாம்யா, நீ சொல்லக்கூடாது. நீங்கள் முதலமைச்சர், நீங்கள் அவர் சட்டமன்ற உறுப்பினர். பார்த்து மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் என்ன அசம்பிளியில் பேசுகிறீங்களா? மாண்புமிகு அவ்வளோ உறுப்பினரையும் மாண்புமிகு உறுப்பினர்னு அழைக்கிறீங்களா இல்லையா? அவர் ஒரு முன்னாள் அமைச்சர், ஒரு கோமாளி, அவருக்கு ஒரு வேலை இல்லை. ஒரு கல்ச்சரில் அவர்கிட்ட தெரியுதா? அப்புறம் இது கூட பரவாயில்ல, அண்ணன் ஆர் ராசா அவர்களும் முதலமைச்சரும் ஸ்டேடியத்தில் வாக்கிங் போகிறாங்க. இந்த வீடியோ எடுத்து போடணும். அந்த காலத்தில் இந்த சார்லி சாப்ளின் படத்தில் வரும் தெரியுமா ஃபுட்டேஜ், அது மாதிரி இருந்துச்சு ஃபுட்டேஜ். பார்த்தியா இல்லையா? போடுங்க அது அப்படியே. ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிட்டு பப்ளிஷ் பண்ணுறாங்க. பார்க்குற நாம அதை வீடியோவோட 1.x ஸ்பீடு வச்சா 1.5x ஸ்பீடு வச்சா பார்த்தா தெரியாதேயா. 8 புதுசு நினைக்கிறேன், நெய் பண்ண சார். இல்லை, எனக்கு என்ன புரியலன்னா இல்லையோ, அப்படி ஒரு வீடியோவை வெளியிட்டு நீங்கள் என்ன அச்சீவ் பண்ண போகிறீங்க? இது கோமாளித்தனமாலாம் இருக்குது. ஏன் இப்படி அந்த மனுஷனை பாடப்படுத்துறீங்க? இன்னொரு இதில் ஊட்டியில் சொல்கிறாருமா, சார் நீங்கள் ஊட்டிக்கு வந்திருக்கீங்களே, வருடம் வருவீங்களாண்ணா? அடிக்கடி அப்போது வருவேன், நான் வந்து 2 நாள் ஆஃபீஸ் வேலை பார்ப்பேன், அப்புறம் ஓய்வு எடுப்பேன். இப்படி சொல்லாமா? பின்னாடி அண்ணி நின்றுட்டுருக்காங்க. அண்டு மீண்டும் மீண்டும் கொங்கு பகுதியை சுற்றிட்டு இருக்கிறார். தெரியுதா? 2 காரணம். ஒன்று வெயிலாகுது, இல்லை 3 காரணம். என்ன? ஒன்று வெயிலாக இருக்குது, இன்னொன்று வந்து செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியில் இல்லை, அவங்க திமுக வீக் ஆகிற இடமும் அதான். கரெக்ட், அதுதான் 2வது காரணம். அது மட்டும் இல்லாமல் இப்போ குழுகுழு பிரதேசத்துக்கு போகணுன்னா கொடைக்கானல் போங்க. போன வாட்டி போய் தமராவில் தங்குனீங்களே, தங்குங்க. கொங்கு வீக்கு கரெக்டாக பிடிச்சார் இல்லையோ? ஸோ அதுக்கான வேலைகள் அங்கே பார்த்துட்டு இருக்காங்க. போய் பண்ணுறாரு. இங்கேருந்தே என்னப்பா வேலை பார்க்குறேன், அண்ணன் அண்ணன் எல்லா வேலையும் முடிச்சிட்டானேன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு திரு செந்தில் பாலாஜி அவர்கள் கொங்குல 60 தொகுதிகளை பார்த்து கொள்வதாக அவரிடம் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருந்தது. அமைச்சராக இருந்தால் தொகுதியின் செலவையும் வேலையையும் அவர் பார்த்து கொள்வார். இப்போ அமைச்சர் இல்லை, எத்தனை மாவட்டத்தை பார்ப்பார் அவர்? யார் செலவு பண்ணுவா? யார் இருக்கா கொங்குல வேலை செய்கிறதுக்கு? இந்த வாட்டியும் கொங்கு அவுட்டுன்றது தெரிஞ்சு போச்சு அவருக்கு. அதுதான் சும்மா ஊட்டி என்று சுற்றி கொண்டிருக்கிறார். சார், இந்த டாஸ்மாக் ஊழலில் வந்து இடி உள்ளே வந்ததுக்கப்புறமா இங்கே தமிழ்நாட்டில் போட்ட எஃப்ஐஆர் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம். லஞ்ச ஒழிப்புத்துறை, ஆமாம், டிவிஎஸ்சி போட்ட அதில் இருக்க வழக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம். அதன் மூலமாக டாஸ்மாக் ஊழல் வந்து அதுக்கப்புறம் அவங்களால விசாரிக்கவே முடியாது, இடிக்கு வந்து எந்த ரோலும் இல்லை அப்படின்ற வழக்கில் இன்றைக்கி என்ன சார் அப்டேட்டு? அது இந்த இயற்கை தன்னைத்தானே சமன் செய்து கொள்ளும் அப்படின்ட்டுலாம் நம்ம தொடர்ந்து நானும் நம்புகிறேன். அந்த சரிங்களா, ஏற்கனவே நமது நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தோம். லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக இருக்கக்கூடிய திரு அபய்குமார் சிங் அவர்கள் இந்த லஞ்ச ஒழிப்புத்துறையில் டாஸ்மாக் மீது நிலுவையில் இருக்கக்கூடிய அந்த 40க்கும் மேற்பட்ட எஃப்ஐஆர்களை விரைந்து மூடுவதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அபய்குமார் சிங்கையே விசாரணைக்கு நாளை இடி அழைத்தாலும் வியப்படைவதற்கில்லை என்றெல்லாம் நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் கோடைகால அமர்வில் நீதிபதிகள் திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் மற்றும் திரு லக்ஷ்மி நாராயணன் ஆகியோர் அமர்வின் முன்பு ஒரு பொதுநல வழக்கு விசாரணைக்கு வருகிறது. அந்த பொதுநல வழக்கில் என்ன கோரிக்கை வைக்கிறார்கள் என்றால், இந்த மாதிரி இடி விசாரிக்குது, டிவிஎஸ்சியில் பதிவு செய்யப்பட்ட 40க்கும் மேற்பட்ட எஃப்ஐஆர்கள் தொடர்பாகத்தான் இடி விசாரணை நடத்துகிறது. இடி விசாரணையிலிருந்து தப்பிப்பதற்காக அந்த 40 எஃப்ஐஆர்களையும் வேகமாக மூடும் வேலைகளை லஞ்ச ஒழிப்புத்துறை செய்து கொண்டிருக்கிறது. அதனால் லஞ்ச ஒழிப்புத்துறையில் டாஸ்மாக் மீது நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகள் அத்தனையும் சிபிஐ விசாரணைக்கு மாற்றுங்கள் என்று ஒரு பொதுநல வழக்கு விசாரணைக்கு வருகிறது. வழக்கு வந்த உடனே அட்வொகேட் ஜெனரல் மிஸ்டர் ராமன் இன்னைக்கு ஆன்லைன் மூலமாக அப்பியர் ஆனார். அவர் வந்து நாங்கள் டீட்டெயில்டு கவுண்டர் போடணும், விரிவான மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று சொன்ன உடனே அடுத்த வாரம் தாக்கல் செய்யுங்கள் என்று சொன்னார்.
அங்கே இருந்த தமிழக அரசு வழக்கறிஞர் ஒருவர் அவர் எழுந்து, சார் இந்த 2017 இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற எஃப்ஐஆர் தான் இடி விசாரிக்குது, இந்த மனுதாரர் 8 ஆண்டுகளாக உறங்கி கொண்டிருந்தாரா அப்படின்ன உடனே, சரி சார் அடுத்த வாரம் வச்சுருக்கோம்ல, நீங்கள் வந்து அவர் உறங்கி கொண்டிருந்தார்ன்றது அடுத்த வாரம் சொல்லுங்கள் என்று நீதிபதி சொல்கிறார். உடனே அட்வொகேட் ஜெனரல், சார் வி நீட் டு ஃபைல் அ டீட்டெயில்டு கவுண்டர், அவங்க நிறைய சொல்லியிருக்கிறாங்க, அதுக்கு நாங்கள் விரிவான பதிலை சொல்ல வேண்டும். இதுக்குள்ளே மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் அவங்கள ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் ஃபைல் பண்ண சொல்லுங்கள், எல்லா எஃப்ஐஆரையும் க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க என்று சொன்னதும் நீதிபதிகள் ஆல் ரைட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அட்வொகேட் ஜெனரல், நாங்கள் டீட்டெயில்டு கவுண்டர் போடணும், நாங்கள் ரொம்ப விரிவாக இதுக்கு பதில் சொல்ல போகிறோம்னா அதை அடுத்த வாரம் சொல்லுங்கள் என்று சொல்கிறார். நீதிமன்றத்தில் இருந்த வழக்கறிஞர், அவர் 8 வருஷமாக தூங்கிட்டு இருந்தாராங்க, நீங்கள் வந்து எங்களுக்கு இன்னும் ஒரு 2 வாரம் டைம் கொடுங்கன்னு வெக்கேஷன் பெஞ்சு, இவர் ஜிஆர்எஸ் மதுரைக்கு போயிடுவார், அதனால் வெக்கேஷன் பெஞ்சில் இது வேண்டாம், நீங்கள் ஒரு 2 வாரம் டைம் கொடுங்க, 3 வாரம் டைம் கொடுங்க கேட்டேன்னா, நெக்ஸ்ட் வீக் சார் நீங்கள் என்னென்ன சொல்ல விரும்புகிறீங்களோ அடுத்த வாரம் சொல்லுங்கள் என்று உத்தரவு போட்டிருக்கிறார்கள். அடுத்த வாரம் இன்னொன்று சிறப்பான விஷயத்தை சொல்லிவிடுகிறேன். அடுத்த வாரமும் இந்த வழக்கு நீதிபதி திரு ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் முன்பு தான் வரும். ஏன்னா அடுத்த அமர்விலே நீதிபதி திரு ஜிஆர்எஸ் அவர்கள் இருக்கிறார். ஸோ அந்த இயற்கை சமன் செய்து கொள்ளும் என்றேன் அல்லவா, வேகமாக எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ணாங்கல்ல, மாட்டிக்கிட்டாங்க. ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் ஃபைல் பண்ண சொல்லுவாங்க. அப்போது ஏன் இவ்வளோ வேகமாக க்ளோஸ் பண்ண என்ற கேள்வியை நீதிமன்றம் எழுப்பும். ஸோ அதே போல் ஹிந்து செய்தித்தாளில் வந்து ஒரு செய்தி வந்திருக்கு. அதில் நீங்கள் வந்து ஒரு வழக்கு தொடுத்தீங்க, பொதுநல வழக்கு. பொதுநல வழக்கு இல்லை பர்சனல் வழக்கு எப்படி வேணால் சொல்லலாம். அதை பர்சனல் வழக்கு இல்லைப்பா, பொதுநலம் தான் நமக்கு முக்கியம். பொதுநல வழக்கு வந்து ஒன்று தொடுத்துட்டீங்க. அது என்ன வழக்குன்னா, அந்த கழிவு நீர் அகற்றுறாங்களே அந்த வாகனங்களில் வந்து முறைகேடு நடந்திருக்கு, இதை வந்து சிபிஐக்கு இதை விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கை தொடுத்துனீங்க. அதில் வந்து முக்கியமான தீர்ப்பு அடுத்த வாரம் வரப்போகிறதா வந்து சொல்லியிருந்தீங்க. என்ன நடந்தது இந்த வழக்கில்? இந்த வழக்கும் கோடைக்கால அமர்வு நீதிமன்றம் முன்பு இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. நீதிபதிகள் திரு ஜிஆர் சுவாமிநாதன் மற்றும் திரு லட்சுமி நாராயணன் ஆகியோர் அமர்வில் இது வழக்கு விசாரணைக்கு வந்திருந்தது. நான் தான் இந்த வழக்கில் மனுதாரர். உங்கள் 2 பேருக்குமே நினைவு இருக்கும், இந்த ஸ்டோரியை நம்ம பண்ணதுக்கு பிறகு நம் 3 மீதும் ஒரு வழக்கு பதிவு செய்தார்கள். 2 பேர் மீது இல்லையா, உங்கள் மீது என் மீது மட்டும். மாலதி எஸ்கேப் ஆயிட்டாங்க. அதில் இல்லையே, உங்கள் மேலே போட்ட எல்லா அதுக்கப்புறம் போட்ட வழக்கெல்லாம் நானும் தான் இருக்கேன். இல்லை, அந்த ஃபஸ்ட்டு போட்டது குடித்து விட்டு உறங்குகிறார்ன்ற வழக்கில் நீங்கள் மட்டும்தான் நினைக்கிறேன். இல்லை, நீங்கள் மட்டும் நான் மட்டும்தான் இல்லை, நீங்கள் மட்டும் நான் இல்லை. ஒரு வழக்கு போட்டாங்க, அதில் தான் மேஜிஸ்ட்ரேட் ரிமாண்ட் பண்ண மாட்டேன்ட்டார். அப்போது திரு செல்வப்பெருந்தகை, அதுக்கு பிறகு வந்து நம்ம வீட்டில் நடந்த தாக்குதல் அனைவருக்கும் தெரியும். அப்போது அது குறித்து பேசிய திரு செல்வப்பெருந்தகை அவர்கள், எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை, இருந்துச்சுன்னா போய் வழக்கு போட வேண்டியதானே அப்படின்னு சொன்னார். இல்ல, எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கீங்க, உங்ககிட்ட விவரங்கள் இருந்தா போய் வழக்கு பதிவு பண்ணுங்கன்னு சொன்னார். நம்ம அப்போதே அதை மறுத்து பேசணும். ஒரு செய்தியாளராக செய்தி வெளியிட தான் நம்ம வேலை, எல்லாரும் கேஸ் போட்டுட்டு இருக்க முடியுமா? இருந்தாலும் நான் வந்து சிபிஐக்கு இது ஒரு புகாராக அளித்திருந்தேன். அவர் கோரிக்கையை ஏற்றாங்க. அவர் கோரிக்கையில் ஏற்றலாம் இல்லை, இல்லைனாலும் கொடுப்பேன். கையில் மெட்டீரியல் இருக்குது, டாக்குமெண்ட் இருக்குது, சிபிஐ விசாரிக்க வேண்டிய ஊழல் இது, மாநில அரசு விசாரிக்காதுன்னு தெரியும். அதனால் நான் சிபிஐக்கு புகார் மனு அனுப்பியிருந்தேன். தமிழக அரசு சிபிஐ விசாரிப்பதற்கான அனுமதியை ரத்து செய்து விட்டது திமுக அரசு வந்த உடனே. அதனால் நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என்று நான் ஒரு வழக்கை தாக்கல் செய்திருந்தேன். இந்த வழக்கில் இந்த ஸ்கீம் யாரோட ஸ்கீம்னு கேட்டிங்கன்னா, சென்னை குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்றுத்துறை மற்றும் சிஎம்டபிள்யூ எஸ்எஸ்பியோட ஸ்கீம். அவர்கள் தரப்பை கேட்காமல் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க முடியாது. நம்ம வந்து சிபிஐ மட்டும்தான் எதிர்மனுதாரராக போட்டிருந்தோம். நீதிமன்றம் இன்று என்ன செய்தது என்றால், நீதிமன்றம் தானாக முன்வந்து தமிழக அரசின் குடிநீர் மற்றும் கழிவுநீர் அகற்றுத்துறை, சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை, ஏன் எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்கீமோட நோடல் ஏஜென்சி எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட். அந்த துறையின் செயலர், குடிநீர் மற்றும் கழிவுநீர் அகற்று துறையின் செயலர் மற்றும் சென்னை பெருநகர குடிநீர் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியத்தின் மேலாண் இயக்குனர், இவர்கள் 3வரும் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும். இந்த திட்டம் தொடர்பான கோப்புகள் அனைத்தையும் நீதிமன்றத்தின் முன்பு சமர்ப்பிக்க வேண்டும். இந்த வழக்கில் வரும் வெள்ளிக்கிழமை தீர்ப்பளிக்கப்படும் என்றும் நீதிமன்றம் கூறியிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்கிறேன். இதோடு கூடுதலாக ஒரு துணை செய்தியையும் சொல்லிக் கொள்கிறேன். மிரட்டி பார்த்தார்கள், வழக்கு போட்டு பார்த்தார்கள், வீட்டினுள் மலத்தையும் கழிவுநீரையும் ஊற்றி பார்த்தார்கள். நாம் நமது செயல்பாடுகளை நிறுத்தவில்லை என்று புரிந்து கொண்டவர்கள் வட சென்னையிலிருந்து என்னை கொலை செய்வதற்காக ஒரு ரவுடி கூட்டத்திடம் பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறார்கள் என்ற தகவலும் வந்தது.
எனக்கு இது குறித்தெல்லாம் அச்சம் இல்லை. ஏன்னா நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கோம், நீதிமன்றம் இதை பார்த்து கொண்டு இருக்கிறது. இந்த தொடர்ந்தேன் சிபிஐ விசாரணை கேட்டு பொதுநல வழக்கு தொடர்ந்தேன் அல்லவா, அந்த வழக்கிலும் இந்த மாதிரி நான் இந்த எக்ஸ்போஸ் பண்ணதுக்காக என் வீட்டில் வந்து இந்த தாக்குதல் நடந்திருக்குது என்பதையும் நான் சொல்லியிருக்கிறேன். நீதிமன்றமும் இதை பார்த்து கொண்டு இருக்கிறது. ரைட்டுங்களா? அதனால் ஒன்றும் பயப்படாதீங்க, அவ்வளோ எளிதாகலாம் பண்ணியிருக்க முடியாது. ஆனால் இவர்கள் இதுக்கு சதி ஆலோசனை செய்து ஒரு ரவுடி கூட்டத்தை ஆளை போட்டு தள்ளிடுங்க என்று என்னிடம் சொன்ன அந்த காவல்துறை அதிகாரி வண்டியை விட்டுலாம் கண்ட இடத்தில் இறங்காதீர்கள், இது மாதிரி நார்த் மெட்ராஸ்லேருந்து ஒரு டீமை இறக்கியிருக்காங்க என்று சொன்னால் நீதிமன்றம் பார்த்து கொண்டிருக்குது. அவ்வளோ ஈஸியாலாம் கொண்டு முடியாது. என்ன, இதையும் கூடுதலாக இந்த தகவலையும் பதிவு செய்து கொள்கிறேன். பொதுநல வழக்காக நீங்கள் போட்டீங்க, அது வந்து பர்சனல் வழக்கம் அது உள்ளே இருக்குது. அந்த மலத்தை ஊற்றுனது அப்படின்னு அது சொல்லியிருக்கோம், ஸ்கேம் எக்ஸ்போஸ் ஒரு வரியை சொல்லியிருக்கோம். பட் அதுக்காக நான் வழக்கு போடல. இல்லை அதான் இதையும் விசாரிக்க வாய்ப்பு இருக்காங்க சார்? நோ, அது பிரேயரே அது இல்லை. அதில் பெரும் ஊழல் நடந்திருக்கிறது, அதை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்பது மட்டும்தான் கோரிக்கை. அது ஆக்சுவலாக அந்த வழக்கு எப்படி போனால், உண்மையான துப்புரவு தொழிலாளர்கள் யார், அவங்களுக்கு வந்து முறையாக வந்து இதனால் யார் வேலை செஞ்சாங்க, அவங்களுக்கு தான் அந்த இயந்திரத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நோக்கி தான் சார் போகும் அந்த ஒரு. ஆமாம், அதை நோக்கி தான் போகும். இன்னொன்று, ஒரு வழக்கறிஞராக இருப்பவர்கள் பிஸ்னஸ் செய்யக்கூடாது, தொழில் செய்யக்கூடாது. இதில் பதிவு பெற்று வழக்கறிஞர்களாக இருப்பவர்கள், வழக்கறிஞர் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த வாகனம் வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இந்த ஆவணங்கள் எல்லாம் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த போல் வாகனம் வாங்கியவர்கள் தான் நம்ம வீட்டில் தாக்குதல் நடந்தது. ஓகேங்களா? அதனால் உண்மை என்றாக இருந்தாலும் வெளிவந்து தானே தீரும். இன்னொன்று, நாம் இந்த வழக்கு தொடுக்கும்போது நாம் ஒரு தவறு செஞ்சோம், மன்னிக்கணும். அந்த நம்ம வழக்கறிஞர் பேரை சொல்ல மறந்துட்டேன். எனது அருமை நண்பர் திரு ராஜ்குமார் பாண்டியன் அவர்கள் தான் இந்த வழக்கை தொடுத்திருக்கிறார். ஸோ இந்த நெசசரி பார்ட்டிஸை ஆட் பண்ணாமல் விட்டுட்டோம். சிஎம்டபிள்யூஎஸ்எஸ்பி, எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட் அண்ட் மாஸ் டிபார்ட்மெண்ட் இதை ஆட் பண்ணாமல் விட்டுட்டோம். இதுக்கு நார்மலாக என்ன நடக்கும்னா, ஆட் தி இம்ப்ளீட் தி நெசசரி பார்ட்டிஸ்னு போட்டு இது ஒரு 4 வாரம் தள்ளி வச்சாங்கன்னா இது ஒரு 7 வருஷம் கழிச்சு தான் இந்த வழக்கு விசாரணைக்கு வரும். கோர்ட் வாண்ட்ஸ் டு கிவ் அ குவிக் டெசிஷன். ஃபைல் எடுத்துகிட்டு வாங்கிட்டாங்க. சுமோட்டோ இம்ப்ளீடடு, அரசு வழக்கறிஞரை பார்த்து நோட்டீஸ் எடுத்துக்கங்க, ஃபைலோடு வாங்கிட்டாங்க. அப்படின்னா அந்த ஃபைலை நேராக வாங்கி பார்த்து தவறு நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை தெரிந்து கொண்டு நீதிமன்றம் இதில் உத்தரவு பிறப்பிக்க விரும்புகிறது. ஒரு மகிழ்ச்சியான செய்தி சார். ஒரு செல்வப்பிறந்தை கோரிக்கை நிறைவேற்றிட்டோமா? சரிங்க சார். இது வரைக்கும் வந்து பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசலாம். தொடர்ந்து அரசியல் பேசலாம் சார். ரொம்ப நன்றி உங்கள் கருத்து. நன்றி.